The Cable Television Networks Regulation Act 1995. இத சாதாரணமா கேபிள் டிவி சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. This act is having totally 5 chapters are there and also 23 sections are there. இந்த கேபிள் டிவி சட்டம் இது சென்ட்ரல் ஆக்ட் நம்பர் ஆஃப் 7 of 1995 என்று சொல்வார்கள். As usual, section 1, chapter number 1, preliminary. Section 1, this act may be called the Cable Television Networks Regulation Act 1995. It extends to the whole of India. It shall be deemed to have come into force on 29th day of September 1994. சட்டப்பிரிவு 1 இந்த சட்டத்தினுடைய பெயர் நார்மலா நம்ம கேபிள் டிவி சட்டம்னு சுருக்கமா சொல்லிடுவோம். எப்படி கூண்டாஸ் ஆக்ட்னு சுருக்கமா சொல்லுகிறோமோ அதை போலவே இவற்றையும் நாம் கேபிள் டிவி ஆக்ட் என்று சுருக்கமாக சொல்கிறோம். இந்த சட்டத்தினுடைய பெயர் கம்பி வட தொலைக்காட்சி அமைப்பு கோவைகள் முறைப்படுத்துதல் சட்டம் என்று அழைக்கப்படும். கம்பி வட தொலைக்காட்சி அமைப்பு கோவைகள் முறைப்படுத்துதல் சட்டம் என்று அழைக்க வேண்டும். இந்த சட்டம் இந்தியா முழுமைக்கும் பொருந்தும். இந்த சட்டம் 29ஆம் தேதி 9ஆம் மாதம் 1994ஆம் வருடம் அந்த தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்துவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். It shall be deemed to have come into force on the 29th day of September 1994. Under section 2, under section 2, chapter number 1, as usual, a defining section. Who is authorized person? அதிகாரம் அளிக்கப்பட்ட அதிகாரம் பெற்ற அலுவலர் என்பவர் யார்? அதிகாரம் பெற்ற அலுவலர் என்பவர்கள் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்று சொன்னால் மாவட்ட ஆட்சி தலைவர் என்று அர்த்தம். சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட். சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் என்று சொன்னால் சப் கலெக்டர் அல்லது கோட்டாட்சியர் அல்லது சார் ஆட்சியர். A commissioner of police, ஒரு காவல்துறை ஆணையாளர். அது மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கம் அவங்க கெசட் மூலமாக அறிவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அலுவலர்கள், கெசட் ஆபீசர்ஸ். அண்டர் செக்ஷன் 2 கிளாஸ் ஏல சொல்றாங்க ஆத்தரைஸ்ட் ஆபீசர் என்பவர் யார்? இந்த சட்டம் வருவதற்கான நோக்கம் என்ன? இந்த சட்டத்திற்கான நோக்கத்தை பற்றி சொன்ன வழக்கு செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் வெர்சஸ் ஜெமினி டிவி பிரைவேட் லிமிடெட். செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங், மத்திய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தினுடைய செயலாளர். எதிர் ஜெமினி டிவி பிரைவேட் லிமிடெட். செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் வெர்சஸ் ஜெமினி டிவி பிரைவேட் லிமிடெட், 2004, வால்யூம் 5, SCC, பேஜ் நம்பர் 714. இந்த வழக்குல தான் சார் சொல்றாங்க செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் வெர்சஸ் ஜெமினி டிவி பிரைவேட் லிமிடெட், 2004, வால்யூம் 5,
SEC, page number 714. The object of the Cable Television Networks Regulation Act is to regulate the operation of the cable television network in the country. நம்முடைய நாட்டில் வந்து கேபிள் டிவி நெட்வொர்க் வந்து ஒழுங்குபடுத்துவதற்காக முறைப்படுத்துவதற்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதுதான் இதனுடைய ஆப்ஜெக்ட். செக்ரட்டரி, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் வெர்சஸ் ஜெமினி டிவி பிரைவேட் லிமிடெட், 2004, வால்யூம் 5, SEC, பேஜ் நம்பர் 714. 2005 ஒரு வழக்கு, ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வெர்சஸ் பூர்வி கம்யூனிகேஷன் பிரைவேட் லிமிடெட். ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வெர்சஸ் பூர்வி கம்யூனிகேஷன் பிரைவேட் லிமிடெட், AIR 2005, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1849. ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வெர்சஸ் பூர்வி கம்யூனிகேஷன் பிரைவேட் லிமிடெட், AIR 2005, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1849. இந்த வழக்குல சொல்றாங்க சார், the Cable Television Network Regulation Act 1995 is a central legislation which has been enacted to regulate the operation of cable television networks in the country and for matters connected with therewith. This enactment does not denude the state legislature of the matters of the powers of levying entertainment tax on entertainment, levying entertainment tax on entertainment. State of West Bengal versus Purvi Communication Private Limited, AIR 2005, Supreme Court, page number 1849. கேளிக்கை வரி, ஒரு மாநில அரசு கேளிக்கை வரி விதிக்கிறாங்க. இந்த சட்டம் கொண்டு வந்ததனுடைய நோக்கமே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கேபிள் தொலைக்காட்சியை, கேபிள் டிவியை முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் கொண்டு வராங்க. இப்ப கேளிக்கை வரி இருக்கிறது, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ். This enactment does not denude the state legislature of the power. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருடைய பவர் இருக்கு பாருங்க, அது எதை பொறுத்து என்று சொன்னால், ஆஃப் லெவிங் என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், கேளிக்கை வரி விதிப்பது சம்பந்தமாக ஒரு மாநில அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம். மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு துறைகளிலும் இருந்து வரக்கூடிய அந்த வரி வருவாயை கொண்டுதான் அரசாங்கம் செயல்படுகிறது. இந்த சிஸ்டத்தை வந்து முஸ்லிம்கள் இந்தியாவை ஆட்சி செய்கின்ற பொழுது அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. முஸ்லிம் ஆட்சியில தான் சொல்றாங்க, வரி வருவாய் இருந்தாதான் ஒரு நாட்டை வந்து ஒழுங்கா வழி நடத்த முடியும்னு சொல்லிட்டு நிலங்களுக்கு வரி வருவாயை விதிக்கிறாங்க. லேண்ட் ரெவென்யூ வந்து அவங்கதான் வந்து இம்போஸ் பண்றாங்க. லெவி ஆஃப் டாக்ஸ் என்று சொல்வார்கள். அதன் பின்னிட்டு வந்த பிரிட்டிஷ் ரூலர்ஸ் இந்தியாவை ஆட்சி செய்கின்ற பொழுது அதில் பல மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். காரன் வாலிஸ் பிரபு, லார்ட் காரன் வாலிஸ் அதுல வந்து நிலவரி சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வந்து முறைப்படுத்தினார். அதுதான் நாம இன்றைய தினம் வரை பயன்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். State of West Bengal versus Purvi Communication Private Limited, AIR 2005, Supreme Court, page number 1849. Defining section under section 2, authorized officer means within his local limits of jurisdiction. அவருடைய ஆள்வரை, உள்ளூர் ஆள்வரை அதிகார எல்லைக்குள் இருக்கக்கூடிய நபர்கள். ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் ஆர் கமிஷனர் ஆஃப் போலீஸ். அது மட்டுமல்ல, and includes any officer, any other officer notified in the official gazette. ஒரு மத்திய அரசாங்கமோ அல்லது மாநில அரசாங்கத்தினுடைய அரசு இதழ் கெசட் இருக்கு பாருங்க, அதில் அதன் மூலமாக நோட்டிஃபை செய்யப்பட்ட அதிகாரிகள், அப்ப கெசட்டட் ஆபீசர் என்று அவர்களை சொல்வார். By the central government or the state government to be an authorized officer for such local limits of jurisdiction as may be determined by that government.
அண்டர் செக்ஷன் 2 கிளாஸ் ஏ அத்தாரிட்டினா என்ன? ட்ராய் தான் அத்தாரிட்டி, வேற ஒண்ணுமே கிடையாது. இதை ஒழுங்குபடுத்துவது எது என்று சொன்னால் ட்ராய் தான் ஒழுங்குபடுத்துவாங்க. அத்தாரிட்டி மீன்ஸ் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதுதான் சுருக்கமாக ட்ராய், TRAI, ட்ராய். டெலிகம்யூனிகேஷன் வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய இந்திய ஒழுங்குபடுத்துதல் அமைப்பு, இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் அமைப்பு. Under section 2A, TRAI, authority means authority na yaruங்க? TRAI, Telecom Regulatory Authority of India, established under subsection 1 of section 3 of Telecom Regulatory Authority of India Act 1997. TRAI Act 1997 அதுல section 3 subsection 1ல சொல்லப்பட்டவர் தான் இந்த TRAI, Telecom Regulatory Authority of India. இவங்க தான் authority. இந்த ஆக்ட பொறுத்தவரை TRAI தான். இப்ப ட்ராயை பற்றி எதுல சொல்றாங்க? ட்ராய் ஆக்ட் வந்து 1997ல அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1ல சொல்லப்பட்டிருக்கின்ற அத்தாரிட்டி தான் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அண்டர் செக்ஷன் 2 கிளாஸ் A1, A2ல சொல்றாங்க பிராட்காஸ்டர்னா யார்? ஒளிபரப்புவர் என்றால் என்ன? பிராட்காஸ்டர் a person or a group of persons or body of corporate, a person or group of persons or body corporate or any organization or body providing programming services and includes his or its authorized distribution agencies. ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களோ அல்லது ஒரு பாடி கார்ப்பரேட்டோ அல்லது ஏதாவது ஒரு அமைப்போ அவர்களால் ஒரு நிகழ்ச்சியை சேவையாக வழங்கக்கூடிய அல்லது அவருடைய அங்கீகரிக்கப்பட்ட, அவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சிஸ், அதுதான் பிராட்காஸ்டர். கேபிள் ஆபரேட்டர்னா யார்? கேபிள் ஆபரேட்டர் மீன்ஸ் எனி பர்சன் who provides cable service through a cable television network. அவர்தான் கேபிள் ஆபரேட்டர். அதர்வைஸ் controls or is responsible for the management and operation of a cable television network and fulfills the prescribed eligibility criteria and conditions. Cable service na enna? Under section 2 class B, cable service means ஒரு கேபிள் மூலமாக திரும்ப செலுத்தப்படும் அந்த தொலைக்காட்சி செய்கைகளினுடைய ஒளிபரப்பு, அது உட்பட கேபிள்களால் செலுத்தப்படும் நிகழ்ச்சிகள். Transmission by cables of programs including retransmission by cables of any broadcast television signals. Cable television network என்றால் என்ன? Under section 2C, cable service na என்ன? Cable television network என்றால் என்ன? 2C. இந்த கேபிள் தொலைக்காட்சி கட்டமைப்பு என்ற அர்த்தம். அந்த கட்டமைப்பு என்பது பல்வேறு சந்தாதாரர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, பல்வேறு சந்தாதாரர்கள் கேபிள் சர்வீஸை பெறுவதற்காக வடிவமைக்கப்பட்டதும் மற்றும் அதனுடைய தொகுப்பு நிலையில் உள்ள அணுக்கமான செய்கைகள், அதனுடைய செலுத்துகை பாதைகள், கூட்டிணைவான சிக்னல் ஜெனரேஷன், கட்டுப்பாடு, துணை கருவி பகிர்மானம், இது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு முறை என்று பொருள். கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க் மீன்ஸ் any system consisting of a set of closed transmission paths and associated signal generation, control and distribution equipment designed to provide cable service for reception by multiple subscribers. பல்வேறு சந்தாதாரர்கள் கேபிள் சர்வீஸை பெறுவதற்காக வடிவமைக்கப்பட்டதுதான் இது இந்த கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க் என்பது. அதனுடைய தொகுப்பு நிலையிலான அணுக்கமான செலுத்துகை பாதைகள் ஒன்னோட ஒண்ணு ரொம்ப இணைச்சிருப்பாங்க அந்த கேபிள். அது கூட்டிணைவான சிக்னல் ஜெனரேஷன்,
ஒரு கேபிள்ல பாத்தீங்கன்னா 150 சேனல் வரும் பாருங்க. கூட்டணிவான சிக்னல் ஜெனரேஷன், கட்டுப்பாடு, துணை கருவி பகிர்மானம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு முறைதான் கேபிள் டிவி நெட்வொர்க், கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க். கம்பெனினா என்ன? 1956 சொல்லப்பட்டது, அண்டர் செக்ஷன் 3 சொல்லப்பட்டதுதான் கம்பெனி. Person means an individual who is a citizen of India. An association of individuals or body of individuals, whether the incorporated or not, whose members are citizen of India. அது மட்டுமல்ல, இந்த கம்பெனி என்று சொன்னால் இந்திய கம்பெனி சட்டம் அண்டர் செக்ஷன் 3 சொல்லப்பட்டிருக்கிறது தான். ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கம்பெனி துவங்கலாம். இன்றைக்கு 2013 கம்பெனிஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துருச்சு. அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் கூட கம்பெனி தொடங்கலாம். ஆனா பழைய ஆக்ட்ல எத்தனை பேர் சார் வேணுங்க? கம்பெனி ஆக்ட் 1956ல எத்தனை நபர்கள், தனிப்பட்ட நபர்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரு கம்பெனியை உருவாக்க முடியும். ஆனால் 2013 கம்பெனி ஆக்ட்ல சொன்னாங்க தனிப்பட்ட ஒரு நபரே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம். Under section 2D, company means a company as defined in section 3 of the Companies Act 1956. Under section 2E, person. Under section 2E, person நம்ம படிக்கின்ற பொழுது ஐபிசில under section 11 நாம் மறக்க கூடாது. Person means artificial person and natural person. Natural personனா இயற்கையாக கடவுளால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள். கடவுளை நம்பாதவர்கள் இயற்கையாக உருவாக்கப்பட்ட மனிதர்கள். ஆர்டிபிஷியல் பர்சன்னா யார் வருவாங்க? ஒரு சங்கம், ஒரு கம்பெனி, ஒரு ஃபர்ம். இதுதான் செக்ஷன் 11 ஆஃப் இந்தியன் பீனல் கோட். அதுதான் சொன்னேன், பர்சன் மீன்ஸ் an individual who is citizen of India. இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒரு நபர், இந்திய குடிமக்களை உறுப்பினர்களாக கொண்ட ஒருங்கிணைந்து அமைந்து இருக்கக்கூடிய தனி நபர்களின் ஓர் அல்லது தனி நபர்களின் கூட்டு குழுமம். An association of individuals or body of individuals, whether incorporated or not, பதிவு செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது செய்யப்படாமல் இருக்கலாம், whose members are citizens of India. Post means a post and includes pole, tower, standard, stay, strut, cabinet, pillar or any above ground contrivance for carrying, suspending or supporting any network infrastructure facility. ஏன்னா போஸ்ட் எல்லாம் தேவைப்படுது. Prescribed means குறித்து உரைக்கப்பட்ட ஒரு prescribed form, prescribed by rules made under this act. இந்த சட்டத்தின்படி குறித்துரைக்கப்பட்ட, இந்த சட்டத்தில் உள்ள விதிகளின்படி குறித்துரைக்கப்பட்ட வகையில் இயற்றப்பட்டது. குறிப்பாக இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு prescribed form இருக்கும், prescribed manner இருக்கும். Program என்ன சார்? Under section 2G program. Program means any television broadcast and includes exhibition of films, features, dramas, advertisements and serials. ஒளிபரப்பு என்பது ஒரு வீடியோ கேசட் பதிவுகள் அல்லது வீடியோ கேசட் பிளேயர் கூட, அதனால் காண்பிக்கப்படக்கூடிய படங்கள், உருவங்கள், நாடகங்கள், விளம்பரங்கள் மற்றும் தொடர்கள். அந்த செக்ஷன் 2G ப்ரோக்ராம், அதுல சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, ஒரு ஆடியோ, ஒரு விஷுவல், அந்த நிகழ்நிலையில் இருக்கக்கூடிய ஆடியோ, விஷுவல், இதை எல்லாமே உள்ளடக்கும். Exhibition of films, features, dramas, advertisement and serials. அதை போலவே any audio or visual or audio visual live program or presentation. And the expression program service shall be construed accordingly. Public authority.
ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டி, இந்த சட்டத்தின்படி யாரு வந்து பதிவு செய்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளோ அவர் தான் ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டி. அவங்க வந்து அரசு பதிவிதழில், அரசு இதழில், அரசு பதிவிதழ் அல்லது அரசு இதழ் அதில் வெளியிடப்படக்கூடிய அதிகார நிலை கொண்டுள்ள ஒரு நபர். சப்ஸ்கிரைபர் சந்தாதாரர் என்பது குறிப்பிடப்படும் ஒரு இடத்தில் கேபிள் ஆபரேட்டரால் கேபிள் தொலைக்காட்சியை பெறும் நபர் என்று பொருள்படும். அதனை அவர் வேற எந்த நபருக்கும் திருப்பி விடுதல் கூடாது. Public authority means body or institution of local self-government constituted or established by or under the Constitution of India, any law made by Parliament, any law made by state legislature, any notification issued or order made by the appropriate government, and includes any body owned, controlled, or substantially financed, or non-governmental organization substantially financed, or directly, indirectly by funds provided by the appropriate government. நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு உரிய அரசாங்கத்தின் மூலமாக நிதி உதவி அளிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் செயல்படுகின்ற நபர்கள். இந்த வார்த்தையை படிக்கின்ற பொழுது அண்டர் ஆர்டிகல் 12 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா உங்களுக்கு நினைவில் வர வேண்டும். ஏன்னா ஃபார்மேஷன் இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும், அல்லது எய்டு இருக்கணும், மேனேஜ்மெண்ட் இருக்கணும். இந்த 4 விஷயங்களில் ஒரு அரசாங்கம் நேரடியாகவோ மறைமுகமாக தொடர்பில் இருக்கும் பட்சத்தில் அதுதான் வந்து அரசு என்று நாம் படித்திருக்கிறோம். ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி என்று சொன்னால் அது அரசு. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஒரு அரசு, கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அது ஒரு அரசு, கவர்மெண்ட் நேரடியாக நிர்வாகம் பண்றாங்க அது ஒரு அரசு, கவர்மெண்ட் நோக்கத்தின் அடிப்படையில் அது அமைக்கப்பட்டிருக்கு அது ஒரு அரசு, மத்திய அரசு அல்லது மாநில அரசனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது அது ஒரு அரசு. இதுதான் அண்டர் ஆர்டிகல் 12 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதை போலதான் இங்க அத்தாரிட்டியை சொல்றாங்க. அந்த அத்தாரிட்டி எப்படி இருக்கணும்? உரிய அரசாங்கத்தினுடைய நேரடியாக அல்லது மறைமுகமா அதனுடைய கட்டுப்பாட்டின் கீழ், அதுல நிர்வாகத்தின் கீழ், அதனுடைய பண உதவியின் கீழ் செயல்படுகின்ற ஒரு நபர், ஒரு அமைப்பு. அதுதான் பப்ளிக் அத்தாரிட்டி, அதுதான் ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டி. இதுல மிக முக்கியமாக நாம் இந்த டிஃபைனிங் செக்ஷன்ல எதிர்பார்க்கக்கூடியது ஆத்தரைஸ்டு ஆபீசர் அண்டர் செக்ஷன் 2A கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கேபிள் சர்வீஸ்னா என்ன, கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க்னா என்ன, அதை கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அண்டர் செக்ஷன் 2A, 2B, 2C. அண்டர் செக்ஷன் 2G ப்ரோக்ராம்னா என்ன, அண்டர் செக்ஷன் 2I சப்ஸ்கிரைபர்னா யார், ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டி கேட்பதற்கு ஓரளவுக்கு வாய்ப்பு உண்டு. அண்டர் செக்ஷன் 2H. அண்டர் செக்ஷன் 2A ஆத்தரைஸ்டு ஆபீசர்னா யார், அண்டர் செக்ஷன் 2A1 அத்தாரிட்டினா என்ன, அண்டர் செக்ஷன் 2A சப்கிளாஸ் 2 பிராட்காஸ்ட்னா என்ன, அண்டர் செக்ஷன் 2C கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க்னா என்ன, அண்டர் செக்ஷன் 2G ப்ரோக்ராம்னா என்ன, அண்டர் செக்ஷன் 2G1 பப்ளிக் அத்தாரிட்டினா என்ன. பப்ளிக் அத்தாரிட்டி வேற, ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டி வேற, ஆத்தரைஸ்டு ஆபீசர் வேற. பப்ளிக் அத்தாரிட்டினா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அல்லது லா மேட் பை பார்லிமெண்ட் ஆர் லா மேட் பை லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆர் எனி நோட்டிபிகேஷன் இஷ்யூடு ஆர் ஆர்டர் மேட் பை தி அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட். இவங்க எல்லாமே வந்து பப்ளிக் அத்தாரிட்டி. ஆனா ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டி மீன்ஸ் authority as the central government may by notification in the official gazette specify to perform the function of the registering authority under this act within such local limits of jurisdiction as may be determined by that government. Under section 3, cable television network to be not to be
ஆபரேட்டட் எக்ஸப்ட் ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன். பதிவு செய்யப்படாமல் நீங்க வந்து ஒரு கேபிள் டிவி ஆபரேட் பண்ண முடியாது, சுருக்கமா சொன்னா. அப்ப தடை. No person shall operate a cable television network unless he is registered as a cable operator under this act. இந்த சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்டால் ஒழிய அவர் கேபிள் டிவியை வந்து ஆபரேட் பண்ணக்கூடாது, யாருமே ஆபரேட் பண்ணக்கூடாது. சாப்டர் நம்பர் 2ல செக்ஷன் அண்டர் செக்ஷன் 3 ஒரு நபர் இந்த சட்டத்தின் கீழ் கேபிள் ஆபரேட்டராக பதிவு செய்து கொண்டிருந்தாலன்றி அவர் கேபிள் தொலைக்காட்சி இயக்குதல் கூடாது. இதுல ப்ரொவிசோ சொல்றாங்க சார். அந்த ப்ரொவிசோ என்னன்னா, இந்த சட்டம் வருவதற்கு முன்பாக ஒரு நபர் ஒரு கேபிள் தொலைக்காட்சி வச்சு நடத்தி இருந்தாருன்னா, இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட தேதியிலிருந்து 90 நாட்கள் வரையில் அவர் கேபிள் தொலைக்காட்சியை நடத்தலாம். இந்த சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன்பாக ஒருத்தர் கேபிள் டிவி வச்சு நடத்திருக்காருன்னு சொன்னா, இந்த சட்டம் வந்த பிறகு 90 நாள் வரை அவர் கேபிள் தொலைக்காட்சியை 3 மாசம் வரையும் டைம் தராங்க, நீங்க நடத்தீங்க. அது மட்டும் இல்ல, தன்னை கேபிள் ஆபரேட்டராக பதிவு செய்து கொள்ள செக்ஷன் 4 கீழ் சொல்லப்பட்ட காலத்திற்குள் அவர் ஒரு விண்ணப்பத்தை விண்ணப்பித்திருக்க வேண்டும். ஒரு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அது அத்தாரிட்டி கிட்ட கொடுத்திருக்க வேண்டும். இந்த பிரிவின் கீழ் பதிவு செய்யப்படுகின்ற வரையில் அவர், அந்த அதிகார நிலையினர் இந்த பிரிவின் கீழ் பதிவு செய்வதை மறுக்கின்ற வரையில் கேபிள் தொலைக்காட்சி அவர் என்ன பண்ணலாம், நடத்தலாம். அந்த செக்ஷன் 3ல சொல்றாங்க, இந்த சட்டத்தின்படி பதிவு செய்யப்படாத யாருமே வந்து கேபிள் டிவி வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுல ஒரு ப்ரொவிசோ சொல்றாங்க, இந்த சட்டம் வருவதற்கு முன்பாக யாராவது கேபிள் டிவி வச்சு நடத்திருந்தாங்கன்னா 90 நாள் வரையும் அவங்களுக்கு டைம் தராங்க. அந்த 90 நாளுக்குள்ள அவர் என்ன பண்ணலாம், டிவி நடத்தி கேபிள் டிவி நடத்திக்கலாம். அட் த சேம் டைம் வந்து அவர் வந்து செக்ஷன் 4 படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காலங்கள், செக்ஷன் 4ல தான் பீரியட் ஆஃப் லிமிடேஷன் சொல்றாங்க. அந்த லிமிடேஷன் அடிப்படையில் அவர் என்ன பண்ணும், அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி லைசன்ஸ் வாங்கணும். அப்படி லைசன்ஸ் வாங்கி இருந்தாருன்னா அவரு கேபிள் டிவி நடத்தலாம். அல்லது லைசன்ஸ் வாங்குற வரை ஏதாவது உத்தரவு போடலாம், தடை உத்தரவு எதுவும் போடலாம், அது வரலையும் வந்து அவரு அந்த கேபிள் டிவியை நடத்தலாம். இதுதான் அதனுடைய ப்ரொவிசோ. அண்டர் செக்ஷன் 4 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கேபிள் ஆபரேட்டர். ஒரு கேபிள் ஆபரேட்டராக பதிவு செய்தல் சம்பந்தமாக, the cable operator shall fulfill such eligibility criteria and conditions as may be prescribed, and different eligibility criteria may be prescribed for different categories of cable operators. கேபிள் தொலைக்காட்சியை இயக்கி வரும் அல்லது இயக்க விரும்பும் எந்த ஒரு நபரும் தன்னை கேபிள் ஆபரேட்டராக பதிவு செய்து கொள்ள பதிவு அதிகார நிலை அதிகாரியிடம் விண்ணப்பிக்கணும். அந்த அத்தாரிட்டி கிட்ட அவர் விண்ணப்பம் செய்ய வேண்டும். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அந்த விண்ணப்பமானது ஒரு உரிய படிவத்தில் தான் இருக்கும். அதனுடன் கூட அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ குறித்துரைக்கப்பட்ட அந்த கட்டணத்தை இணைக்க வேண்டும். இவ்வளவு ரூபாய் கட்டினாதான் உங்களுக்கு கேபிள் டிவி வந்து லைசன்ஸ் கொடுக்க முடியும்னு சொல்றாங்கன்னா அந்த ரூபாயை கட்டணும். சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, அந்த விண்ணப்பத்தை பெற்ற அதிகார நிலையில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டி அந்த விண்ணப்பதாரர் அந்த விண்ணப்பத்தில் தாம் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய தான் கேட்டுள்ள அனைத்து தகவல்களையும் அளித்திருப்பதாக திருப்தி அடையும் பொழுது, அந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன காலம் சொல்லியிருக்கேன் அந்த காலம், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அந்த விண்ணப்பத்தை வந்து முறையாக பூர்த்தி செய்து அந்த விண்ணப்பத்தில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் இவர் சரி செய்த பிறகு அந்த விண்ணப்பத்தை தாக்கல் செய்திருக்கிறார். அவற்றை பரிசீலனை செய்த அத்தாரிட்டி அவங்களுக்கு வந்து திருப்தி அடைகிறாங்க. உடனே அந்த அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க, அவங்களை they have fully satisfied. If they have fully satisfied, அந்த அப்ளிகண்ட்டை கேபிள் ஆபரேட்டராக பதிவு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த பதிவு சான்றிதழையும் வழங்க வேண்டும். On and from the date of issue of notification under section 4 capital A, no new registration. இதெல்லாம் சொல்றாங்க. கேபிள் ஆபரேட்டர் தான் அது வந்து shall fulfill such eligibility criteria and conditions as may be prescribed
and different eligibility criteria may be prescribed for different categories of cable operators ஆக இருக்கும் பட்சத்தில் அண்டர் செக்ஷன் 1 சொல்றாங்க இந்த கேபிள் டிவி சட்டப்படி நீங்க பதிவு செய்ய விரும்புறீங்கன்னா முறையா நீங்க என்ன பண்ணணும், பதிவு செய்து கொள்ளலாம். யாருக்கிட்ட? அந்த அத்தாரிட்டி கிட்ட கொடுக்கணும், மனு கொடுக்கணும். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க அந்த மனுவில் என்னென்ன விவரங்கள் கேட்கப்பட்டிருக்கு அந்த விவரங்கள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்கின்ற பொழுது அதை அந்த அத்தாரிட்டி திருப்தி அடையும் பட்சத்தில் அவருக்கு கேபிள் டிவி ஆபரேட்டர்னு சொல்லிட்டு அதுக்கான கட்டணத்தை கட்டிட்டாருன்னா ரைட். சப்செக்ஷன் 2வின் படி அந்த கட்டணத்தை செலுத்தப்பட்ட இருக்க வேண்டும். சப்செக்ஷன் 3ல அந்த அப்ளிகேஷன்ல சொல்லப்பட்டிருக்க ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாருன்னா அந்த அத்தாரிட்டிக்கு திருப்தி ஏற்படும் பட்சத்தில் அந்த அத்தாரிட்டி அவருக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. இதுல ஒரு ப்ரொவிசோ அண்டர் செக்ஷன் 2 கிளாஸ் இன் படி அதில் குறிப்பிட்டுள்ள நிபந்தனைகளை நிறைவு செய்யவில்லை என்று சொன்னால் அந்த அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த கேபிள் டிவி ஆபரேட்டருக்காக விண்ணப்பம் செய்திருந்தார் இல்லைங்களா, அந்த விண்ணப்பத்தை நிராகரிக்கலாம். அதற்கான காரணங்களையும் குறிப்பிட வேண்டும். An application under section subsection 1 shall be made in such form and be accompanied with such documents and fees and as may be prescribed. 5ல சொல்றாங்க on receipt of the application the registering authority shall satisfy itself that the applicant has furnished all the required information prescribed under subsection 4 and on being so satisfied register the application as a cable operator and grant him a certificate of registration or renew its registration as the case may be subject to the such terms and conditions as may be prescribed under subsection 6. இந்த விஷயங்களை எல்லாவற்றையும் அங்க சொல்றோம். அது மட்டுமல்ல, சரிங்க, இதுக்கு என்ன ஃபீஸ், எங்கே செலுத்துவது? கேபிள் டிவி நம்முடைய கிராமத்துல கேபிள் டிவி நம்ம நடத்துறதுக்கு நம்ம எங்க போயிட்டு அப்ளை பண்ண முடியும்? சார் யாராவது சொல்ல முடியுங்களா? கேபிள் டிவி நான் நடத்த போறேன்னு சொன்னா எங்க போயிட்டு நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கணும்? யாராவது சொல்ல முடியுங்களா சார்? நம்ம குரூப்ல உள்ளவங்க, நீங்க ஒரு கேபிள் டிவிக்கு நடத்துறதுக்கு யாராவது ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட அப்ரோச் பண்றாங்க, சார் வக்கீல் சார் இதை செஞ்சு கொடுங்க, நான் கேபிள் டிவி வைக்க போறேன், எனக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட அப்ரோச் பண்றாங்க. அப்ப நீங்க எங்க போயிட்டு அப்ளை பண்ணணும், எங்க போயிட்டு பணத்தை கட்டணும்? யாராவது சொல்ல முடியுங்களா? சசிகலா மேடம் சொல்லுங்க மேடம். சார் நீங்க சொல்லிருக்கீங்க சார், போஸ்ட் ஆபீஸ்ல போய் அப்ளை பண்ணனும், நீங்க ஒருத்தருக்கு பண்ணி கொடுத்ததா நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க. வெரி குட் வெரி குட், தேங்க்ஸ். போஸ்ட் ஆபீஸ்ல அப்போதைக்கு 250 ரூபாய் பணம் கட்டி நம்ம ஒரு கிராமத்துல கேபிள் டிவி நடத்தலாம். 250 ரூபாய் தான் ஃபீஸ். இப்ப 500 ரூபாய் இருக்கலாம்னு நினைக்கிறேன், அல்லது 1000 ரூபாய் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப சரியா எனக்கு தெரியல. நான் லைசன்ஸ் வாங்கி கொடுக்குறப்ப வெறும் 250 ரூபாய் கட்டி தான் லைசன்ஸ் வாங்கி கொடுத்தேன். பணத்தை எங்க கட்டணும்? போஸ்ட் ஆபீஸ் தான் கட்டணும். போஸ்ட் ஆபீஸ்ல தான் லைசன்ஸ் தருவாங்க. ஆனா இது சென்ட்ரல் ஆக்ட் படி யாருன்னா ஒரு சப் கலெக்டரோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ இவங்க எல்லாம் வராங்க, அவங்க கிட்ட விண்ணப்பிக்கணும். Under section 4 capital A, transmission of programs through digital addressable systems etc, where the central government is satisfied that is necessary in the public interest, so to do it may by notification in the official gazette make it obligatory for every cable operator to transmit or retransmit programs of any channel in a encrypted form through a digital addressable system with effect from such date as may be specified in the notification, and different dates may be specified for different states, cities, towns or areas as the case may be. இதையெல்லாம் நமக்கு நம்முடைய சிலபஸுக்கு எது முக்கியமோ அதை மட்டும் பார்த்தால் நன்றாக இருக்கும். ஏன்னா எல்லாவற்றையும் படிச்சு கடைசி நேரத்துல உங்களுக்கு புரியாம போயிடும். கடைசி நேரத்துல வேற ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறோம்.
எந்தெந்த ஆக்ட்ல முக்கியமானது எது எதுன்னு சொல்லிட்டு அது ஒரு தனியா ஒரு கிளாஸ் ஒன்று ஒரு 2-3 செஷன் போடலான்னு மேடம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்க ஸ்டேட் ஆக்ட்ல 30 ஆக்டுங்களா, 18 ஆக்ட் ஸ்டேட் ஆக்ட் பாக்குறீங்க, 30 ஆக்ட் சென்ட்ரல் மைனர் ஆக்ட் பாக்குறீங்க, 48 ஆக்ட்ல இருக்கிற செக்ஷன்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடும். எக்ஸாம் ஹால்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடும். அப்ப இதையெல்லாம் எவ்வாறு நம் நினைவில் வைத்துக் கொள்வது என்பதை பற்றி ஒரு செஷன், ஒரு 2 செஷன் எடுத்துருவோம், கவலைப்படாதீங்க. அதே சமயத்துல ஒரு ஆக்ட் இருக்குன்னா அந்த ஆக்ட்ல இருக்க எல்லா செக்ஷனையும் நீங்க படிச்சு மனசுல பதிய வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அண்டர் செக்ஷன் 5 ப்ரோக்ராம் கோட், நிகழ்ச்சி குறியீடு என்றால் என்ன? ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கிறதுன்னு சொன்னா அது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியாக இருக்கும் பட்சத்தில், ஒரு குறித்துரைக்கப்பட்ட நிகழ்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு ஒரு குறியீட்டுடன் கூடிய ஒரு உறுதி செய்யப்படாத சூழ்நிலை இருந்தால் அதனை ஒரு நபர் கேபிள் சர்வீஸ் மூலம் செலுத்தவோ அல்லது மறு செலுத்துகை செய்யவோ கூடாது. ஏறக்குறை காப்பிரைட் ஆக்ட் மாதிரி தான். ஏனென்று சொன்னால் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, அந்த நிகழ்ச்சியை குறித்து அது குறித்துரைக்கப்பட்ட நிகழ்ச்சி, அந்த குறித்துரைக்கப்பட்ட நிகழ்ச்சியில அது இருந்தாதான் நீங்க மறு டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், ரீடிரான்ஸ்மிட் பண்ண முடியும், மறு செலுத்துகை செய்ய முடியும். அது இல்லாவிட்டா உங்களால நீங்க செலுத்தவே கூடாது. அதுக்குன்னு பர்மிஷன் இருக்கணும். சில தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா ஒரே படத்தை திரும்ப திரும்ப ஓட்டுவாங்க பாருங்க. ஒரே படத்தை வந்து திரும்ப திரும்ப ஓட்டுறாங்கன்னு சொன்னா இப்ப என்ன அர்த்தம்? அந்த படத்துக்கான தனியா அவர் வந்து டிரான்ஸ்மிட் வாங்கி வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம், அனுமதி வாங்கி வச்சிருக்காருன்னு அர்த்தம். அதுதான் அங்க விஷயம். No person shall transmit or retransmit through a cable service any program unless such program is in conformity with the prescribed program code. ஒரு குறித்துரைக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக அதுக்கு வந்து ஒரு குறியீடு பெற்று இருந்தால் ஒழிய அதை ரீடிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. No person shall transmit or retransmit through a cable service any program unless என்றால் ஒழியே, வைத்திருந்தால் ஒழியே, அழைத்தால் ஒழியே, கூப்பிட்டால் ஒழியே. நம்ம நார்மலா சொல்லுவோம் இல்லைங்களா, ஏன்னா கூப்பிட்டாதான் உங்க கல்யாணத்துக்கு வரும், எல்லாம் வரமாட்டோம். unless you invite me I will not come to attend your program. என்னை நீங்கள் அழைத்தால் ஒழிய முடியும் நிகழ்ச்சிக்கு வந்து நான் கலந்து கொள்ள மாட்டேன், உங்க நிகழ்ச்சிக்கு நான் வரமாட்டேன், நார்மலா சொல்றேன் இல்லைங்களா. அப்ப அன்லெஸ்னா என்றால் ஒழியே என்ற அர்த்தம். லைசன்ஸ் இருந்தால் ஒழிய நீங்க வந்து மீண்டும் அந்த சேனல் அந்த படத்தை வந்து ஓட்ட முடியாது. லைசன்ஸ் இருக்குதுன்னா ஓட்டலாம்னு அர்த்தம். இதுதான் அண்டர் செக்ஷன் 5 ப்ரோக்ராம் கோட். அண்டர் செக்ஷன் 6 அட்வர்டைஸ்மெண்ட் கோட். ஒரு விளம்பரம் ஒன்று ஓடுதுன்னு சொன்னா அந்த விளம்பரத்தை பொறுத்தவரை no person shall transmit or retransmit through a cable service and advertisement unless such advertisement is in conformity with the prescribed advertisement code. section 5 ல என்ன சொல்றாங்க? சர்வீஸ் எனி ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் வந்து கன்ஃபார்ம் பண்ணி இருந்தாங்கன்னா திரும்ப ஓட்டலாம். அதை போலவே அந்த விளம்பரத்தை கன்ஃபார்ம் பண்ணி இருந்தாங்கன்னா திரும்ப ஓட்டலாம்னு அர்த்தம். அப்ப அந்த விளம்பரத்துக்கு என்று ஒரு குறிப்பிட்ட குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த விளம்பரம் திரும்ப திரும்ப ஓட்டலாம்னு சொல்லிட்டு, இந்த படத்தை இந்த நிகழ்ச்சியை திரும்ப திரும்ப ஓட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கும். அது இருந்தா திரும்ப திரும்ப ஓட்டலாம், அது இல்லைன்னா ஓட்டக்கூடாது, அதை ஒளிபரப்பு செய்யக்கூடாது. No person shall transmit or retransmit through a cable television through a cable service any advertisement unless such advertisement is in conformity with the prescribed advertisement code. Under section 6 ஒரு விளம்பரம் ஒன்று குறித்துரைக்கப்பட்ட விளம்பர குறியீட்டுடன் கூடிய உறுதி செய்யப்பட்டதாக இருந்தாலன்றி அதனை ஒரு நபர் கேபிள் சர்வீஸ் மூலமாக செலுத்தவோ அல்லது மறு செலுத்துகை செய்யவோ கூடாது. இதுதான் அண்டர் செக்ஷன் 6. இந்த விளம்பரத்தை ஓட்டலாம்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா நீங்க திரும்ப திரும்ப ஓட்டுங்க. கன்ஃபார்ம் பண்ண முடியலன்னா நீங்க திரும்ப ஓட்டாதீங்க. அதுக்குன்னு வந்து ஒரு குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கும், அது இருந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும், அதை செய்ய முடியும்.
அண்டர் செக்ஷன் 7 மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர். ஒரு பதிவேட்டை பராமரிக்க வேண்டும். எந்த ஒரு கணக்கு வழக்காக இருந்தாலும் சரி ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஒரு விஓ இருக்கிறாருன்னா விஓ என்ன பண்ணுவார், 3 பேரேடுகள் 3 ரெஜிஸ்டர் வந்து அவர் ஃபாலோ பண்ணணும். அதை போலதான் இந்த கேபிள் டிவி சட்டத்தின்படி அண்டர் செக்ஷன் 7ல வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர். Every cable operator shall maintain a register in the prescribed form indicating therein in brief the programs transmitted or retransmitted through the cable service during a month, and such register shall be maintained by the cable operator for a period of 1 year after the actual transmission or retransmission of the said programs. ஒவ்வொரு கேபிள் ஆபரேட்டரும் குறித்துரைக்கப்பட்ட படிவத்தில் தான் அந்த பதிவேட்டை பராமரித்து வருதல் வேண்டும். அதில் ஒவ்வொரு மாதமும் கேபிள் சர்வீஸ் மூலமாக ஒளிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகளை பற்றி சுருக்கமாக குறிப்பிட்டிருக்க வேண்டும். அந்த நிகழ்ச்சிகள், அத்தகைய நிகழ்ச்சிகள்லாம் ஒளிபரப்பப்பட்ட பின்னர் அந்த பதிவேட்டை கேபிள் ஆபரேட்டர் ஓராண்டு காலத்திற்குள் பராமரித்து வருதல் வேண்டும். சன் டிவி ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்கன்னு சொன்னா அந்த ப்ரோக்ராம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, அல்லது ஒரு நிகழ்ச்சி, ஒரு சீரியல் அல்லது ஒரு படம் அதை ஒளிபரப்புறாங்கன்னு சொன்னா, இந்த தேதி இந்த மாசம் இத்தனை மணிக்கு இந்த சேனல்ல நாங்க வந்து ஒளிபரப்பணும், இந்த நிகழ்ச்சி இத்தனை மணி இவ்வளவு நேரம் ஓடியது, அதில் இத்தனை விளம்பரங்கள் வந்தது, அது சீரியலா இருந்தது அல்லது திரைப்படமாக இருந்தது அல்லது வேறு ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லி அவற்றை ஒரு பேர் ரேட்டில் பெரிய ஏடு, அது வந்து பிரெஸ்கிரைப்டு ஃபார்ம், அந்த பதிவேட்டை அந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் அதுல பதிவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாசமும் என்ன நடக்குது, அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்ட பிறகு அந்த ரெஜிஸ்டர் பாத்தீங்கன்னா ஓராண்டு காலம் அவற்றை பராமரிக்க வேண்டும். Shall be maintained by the cable operator for a period of 1 year after the actual transmission or retransmission of the said program. சொல்லப்பட்ட அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை அது டிரான்ஸ்மிஷனோ அல்லது ரீடிரான்ஸ்மிஷனோ அது செய்யப்பட்ட பிறகு, ஒளிபரப்பு செய்யப்பட்ட பிறகு ஓராண்டு காலம் அந்த ரெக்கார்டை நம்ம வந்து பராமரித்து வர வேண்டும். எளிமையா சொல்லணும், போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சிசிடிவி கேமரா இருக்குதுன்னு சொன்னா அதை 90 நாள் வரலையும் எது வரலையும் கரெக்டா பராமரிக்கணும். இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சினா 90 days வரலையும் கரெக்டா பராமரிக்கணும். அதை போலதான் நீங்க வந்து டிவில ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்புறீங்கன்னு சொன்னா ஒளிபரப்புறது ஒவ்வொரு மாசமும் என்ன நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டதுன்னு குறிக்க வேண்டும். அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்ட பிறகு அல்லது மறு ஒளிபரப்பு செய்யப்பட்ட பிறகு அதிலிருந்து 1 வருஷம் வரலையும் அந்த ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். இதுதான் அண்டர் செக்ஷன் 7. Section 8 compulsory transmission of certain channels. கட்டாயமாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சேனல் இருக்கு, அந்த சேனல்ஸ் கட்டாயமாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சேனல், ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளையும் குறிப்பிட்ட சேனல்களுக்கு சொல்லுவாங்க. அப்ப இது யார் சொல்லுவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் may by notification in the official gazette specify the names of Doordarshan channels or the channels operated by or on behalf of Parliament to be mandatorily carried by the cable operator in their cable service and the manner of reception and retransmission of such channels. ரெண்டு தூர்தர்ஷன் சேனல்களை கட்டாயமா ஒளிபரப்பணும் சார். கேபிள் டிவி திருத்த சட்டம் 2000 நடைமுறைக்கு வந்ததிலிருந்து ஒவ்வொரு கேபிள் டிவி ஆபரேட்டரும் தூர்தர்ஷனுடைய 2 சேனல்களை மறு ஒளிபரப்பு செய்தல் வேண்டும். அவற்றில் ஒன்று மாநில மொழி சேனலாக இருக்கணும். அதுதான் கேபிள் டிவி ஆபரேட்டர் வச்சிருக்கிறப்ப பாருங்க, தூர்தர்ஷன் ஒண்ணு வரும், 2 தூர்தர்ஷன் வரும். ஒன்னு புதுச்சேரி தூர்தர்ஷன், இன்னொன்று மெட்ராஸ் சென்னை தூர்தர்ஷன், 2 வரும் பாருங்க. நீங்க சேனல்ல 1 by 1 நம்ம வந்து மாத்திட்டே வாங்க, தூர்தர்ஷன் 2 வரும் பாருங்க. அது இதுதான் செக்ஷன் 8ல சொல்லப்பட்ட கண்டிஷன்ஸ். அது அந்த தூர்தர்ஷன் சேனல்களில் ஒளிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகளை மறு ஒளிபரப்பு செய்கின்ற பொழுது
அல்லது அதில் எந்த விதமான நீக்கமோ அல்லது மாற்றமோ இருத்தல் கூடாது. தூர்தர்ஷன்ல ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்புறாங்கன்னா அது வந்து நீங்க ஒளிபரப்புறீங்கன்னு சொன்னா அதுல வந்து மாற்றம் பண்ணக்கூடாது அல்லது நீக்க கூடாது. சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க பிரசார் பாரதி இருக்கு. பிரசார் பாரதினா என்ன? இந்திய ஒலிபரப்பு கழகம் 1990 அண்டர் செக்ஷன் 3ல சொல்றாங்க. இது எல்லாவற்றையும் பிரசார் பாரதி இந்திய ஒலிபரப்பு கழக சட்டம் 1990 அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 அதன்படி நிறுவப்பட்ட ஒரு பிரசார் பாரதி இந்திய ஒலிபரப்பு கழகம் கேபிள் ஆபரேட்டர்கள் ஒவ்வொரு தூர்தர்ஷன் சேனலில் இருந்து எந்தெந்த நிகழ்ச்சிகளை அவர்களுடைய கேபிள் சர்வீஸில் மறு ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று எண் மற்றும் பெயரை அரசு பதிவிதழில் அறிவிக்கலாம். Under section 8 the channels referred to in subsection 1 shall be retransmitted without any deletion or alteration of any program transmitted on such channels. Subsection 2 la சொல்றாங்க. 3 la சொல்றாங்க notwithstanding the provision of subsection 1 any notification issued by the central government or the Prasar Bharati means Broadcasting Corporation of India in pursuance of the provisions of subsection 1 prior to the 25th day of October 2011 25 அக்டோபர் 2011க்கு முன்பாக shall continue to remain in force till such notifications are rescinded or amended as the case may be. Under section 8 ல சொல்றாங்க 2 தூர்தர்ஷன் சேனல்களை கட்டாயமா ஒளிபரப்பணும். சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க இதுல கேபிள் டிவி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2000 வந்திருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேபிள் ஆபரேட்டரும் அந்த சட்டத்தின்படி ஒவ்வொரு கேபிள் ஆபரேட்டரும் தூர்தர்ஷன்ல இருக்கக்கூடிய 2 சேனல்களை மறு ஒளிபரப்பு செய்ய வேண்டும். அந்த மறு ஒளிபரப்பு செய்கின்ற பொழுது அதில் ஏதாவது ஒன்று மாநில மொழி சேனலா இருக்கணும். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க சப்செக்ஷன் 1ல் சொல்லப்பட்ட அந்த தூர்தர்ஷன் சேனல்கள்ல ஒளிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகளை மறு ஒளிபரப்பு செய்யும் பொழுது அதில் எந்த விதமான நீக்கமோ அல்லது மாற்றமோ இருக்கக்கூடாது. சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க இந்த பிரசார் பாரதி சொல்றாங்க இல்லையா இந்திய ஒலிபரப்பு கழக சட்டம் 1990 பிரிவு 3 உட்பிரிவு 1 கீழ் அதன் கீழ் நிறுவப்பட்ட பிரசார் பாரதி அந்த இந்திய ஒலிபரப்பு கழகம் கேபிள் ஆபரேட்டர்கள் ஒவ்வொரு தூர்தர்ஷன் சேனல்ல இருந்து எந்தெந்த நிகழ்ச்சிகளை தமது கேபிள் சர்வீஸில் மறு ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று எண் மற்றும் பெயரை அரசு பதிவிதழில் அறிவிக்கலாம். இவங்க தனியா வந்து டிவி சேனல் வச்சு நடத்துறாங்கன்னா கவர்மெண்ட் ப்ரோக்ராம் எந்தெந்த ப்ரோக்ராம் நடத்துறீங்கன்னு சொல்லி அது நம்பர் இருக்கு. அந்த ப்ரோக்ராமுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் அந்த சேனல் அந்த நிகழ்ச்சியை நாங்க தான் வந்து ஒளிபரப்புறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட வேண்டும். அண்டர் செக்ஷன் 9 தொலைக்காட்சி அமைப்பு தரமான தளவாடங்களை பயன்படுத்துதல் வேண்டும். யூஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் இன் கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். யூஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் ஆர் டிஜிட்டல் addressable system in cable television network. No cable operator shall on and from the date of the expiry of a period of 3 years from the date of the establishment and publication of the Indian standard by the Bureau of Indian Standards in accordance with the provisions of the Bureau of Indian Standards Act 1986 use any equipment or digital addressable system in his cable television network unless such equipment or digital addressable system conforms to the said Indian standard. இதை படிக்கின்ற பொழுது ஒரு மோட்டார் வாகனங்களை நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் அமெரிக்காவெல்லாம் 15 வருஷம் ஒரு கார் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அதன் பிறகு அதை நசுக்கிடுவாங்க, ஸ்கிராப் ஆக்கிடுவாங்க, அதுக்கு மேல யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே சிஸ்டம் தான் ஏறக்குறைய இப்ப இந்தியாவில் கொண்டு வர நினைக்கிறாங்க. 15 வருடம் வரை ஒரு கார் இருக்குன்னா அதன் பிறகு அதை மறு சுழற்சி செய்ய வேண்டும். ஐ மீன் அதை வந்து ஸ்கிராப்பா மாத்திடணும், அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தானே வந்து சுற்றுப்புற சூழலாம் பாதிக்கப்படுது. நல்ல காற்றெல்லாம் இன்னைக்கு கெட்டு போச்சு இல்லைங்களா? அதே விஷயத்தான் இங்க சொல்றாங்க 3 வருஷம் டைம் சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 9 பொறுத்தவரை 3 ஆண்டு காலம் 3 வருஷத்துக்கு மேல அந்த தளவாடங்களை வந்து கேபிள் ஆபரேட்டர் பயன்படுத்தக்கூடாது.
கேபிள் டிவிக்கு கேபிள் ஆபரேட்டர் என்னென்ன வந்து எக்யூப்மெண்ட் வாங்கி இருக்காரோ அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு அதிகபட்சம் அதனுடைய வேலிட் பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 3 இயர்ஸ் ஒன்லி. அதன் பிறகு அதை பயன்படுத்தக்கூடாது. இதுதான் செக்ஷன் 9. கேபிள் தொலைக்காட்சியில் பயன்படுத்தப்படும் அந்த தளவாடம் இந்திய தர நிலைக்கு உரிய நிலையில் இருந்தாலன்றி இந்திய தரநிலை சட்டம் 1986 படி அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்திய தர நிலை குழுமத்தால் ஏற்படுத்தப்பட்ட அல்லது அறிவிக்கப்பட்ட அந்த காலம் முடிவடையும் தேதியிலிருந்து 3 ஆண்டு காலத்திற்கு மேல் அந்த தளவாடங்களை கேபிள் ஆபரேட்டர்கள் பயன்படுத்தக்கூடாது. Under section 10, cable television network not to interfere with any telecommunication system. கேபிள் தொலைக்காட்சி அமைப்பு வேறொரு தொலைக்காட்சி போக்குவரத்துக்கு இடையூறாக இருத்தல் கூடாது. ஒரு நபரால் இயக்கப்படக்கூடிய ஒரு கேபிள் தொலைக்காட்சி இணைப்பு இருக்கு. அவர் அங்கீகாரம் பெற்று செயல்படுகிறார். அந்த தொலைக்காட்சி தொலை செய்தி போக்குவரத்தை பொறுத்தவரை அதனுடைய முறைகளுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படுத்தாது என்று ஒவ்வொரு கேபிள் ஆபரேட்டரும் உறுதியளிக்க வேண்டும். நான் கேபிள் டிவி ஆபரேட் பண்ண போறேன், இதனால வந்து மத்த கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு உறுதி அளிக்கணும். ஏன்னா தொழில் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். அண்டர் ஆர்டிகல் 19 சப் ஆர்டிகல் 1 கிளாஸ் G ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 அதுல சொல்றாங்க ஒரு அரசாங்கமும் தொழில் செய்யலாம், ஒரு தனி மனிதனும் தொழில் செய்யலாம். ஒரு அரசாங்கம் எப்படி சார் தொழில் செய்யறாங்க? செயில் ஒரு நிறுவனம் SAIL, அந்த செயில் நிறுவனம் மத்திய அரசுக்கு சொந்தமான நிறுவனம். அந்த நிறுவனத்தின் மூலமாக கம்பிகள் தயாரிக்கப்படுகிறது, இரும்பு கம்பிகள். அந்த இரும்பு கம்பிகள் வந்து இன்றைக்கு விற்பனை செய்யப்படுகிறதா இல்லையா? அப்ப அரசாங்கம் ஒரு வியாபாரத்துல ஈடுபடுறாங்களா இல்லைங்களா? NLC என்பது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். அங்கே வெட்டி எடுக்கப்படக்கூடிய அந்த நிலக்கரியை வெளிநபர்களுக்கு ஃபேக்டரிக்கு விற்கிறாங்களா இல்லைங்களா? அந்த நிலக்கரியை எரித்து மின்சாரம் தயாரிக்கப்பட்ட பிறகு அந்த நிலக்கரி சாம்பலை ராம்கோ சிமெண்ட் கம்பெனிக்காரங்க வாங்கிட்டு போயிட்டு சிமெண்ட்ல கலக்குறாங்களா இல்லைங்களா? நம்ம சிமெண்ட்டை கொட்டி நம்ம தண்ணியில கொட்டி பார்த்தா தெரியும், கருப்பா மிதங்கும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் நிலக்கரியினுடைய சாம்பல், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா சிமெண்ட் நல்லா தரமா உறுதியா இருக்கு அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? அதுக்காக கலக்கிறது. நெய்வேலியில இருந்து அதை வாங்கிட்டு போயிட்டு ஒவ்வொரு சிமெண்ட் கம்பெனிக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த நிலக்கரி பவுடர் வந்து அதுல கலப்பாங்க, சிமெண்ட் எல்லாம் கலப்பாங்க, கலப்படம் செய்வாங்க. அதை கலப்படம் செய்யல, அதை கலப்புவாங்க, அதை மிக்ஸ் பண்ணுவாங்க. அண்டர் செக்ஷன் 10 கேபிட்டல் A இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் கேபிள் நெட்வொர்க் சர்வீஸ். அப்ப இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட் இருக்கு 1885. Without prejudice to the provisions contained in the Indian Telegraph Act in 1885, any other law for the time being in force, அவ்வப்போது எந்த சட்டம் நடைமுறையில் இருக்கிறதோ அந்த சட்டத்தின் அடிப்படையில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் இட்ஸ் ஆபீசர்ஸ் authorized by it or authorized agency shall have the right to inspect the cable network and services. அதையும் செக் பண்ணுவாங்க. No prior permission or intimation shall be required to exercise the right of the central government or its authorized representatives to carry out such inspection. இதே விஷயத்தை தான் சார் அண்டர் செக்ஷன் 135ல சொல்லப்பட்டிருக்கும். எலக்ட்ரிசிட்டி ஆக்ட நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். திடீர்னு வருவாங்க, ஈபில இருந்து செக் பண்ணுவாங்க, ஒக்கி போட்டிருக்கீங்களா, திருட்டுத்தனமா கரண்ட் செலவு பண்றீங்களா, ஒன்லைட் சர்வீஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து டேங்க் வாட்டர் டேங்க் கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்களா, ஒன்லைட் சர்வீஸை நீங்க பயன்படுத்தி நீங்க வந்து லேத் ஒர்க்ஸ்க்கு வந்து கரண்ட் வந்து திருட்டுத்தனமா பயன்படுத்துறீங்களா அப்படின்னு திடீர்னு ஒரு ரைடு வந்து பிடிச்சு என்ன பண்ணுவாங்க, 50,000, 1 லட்சம், 1.5 லட்சம், 10,000, 7,000 ஃபைன் போடுவாங்க. அவங்க ப்ரையர் டு இன்டிமேட் பண்ணுமான்னா தேவையில்லை. அந்த செக்ஷன் 135 and 137 எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் நாம் படிப்போம், பிறகு படிக்க போறோம். அடுத்த ஆக்ட் அதுதான். அதே போலதான் இந்த கேபிள் டிவி நெட்வொர்க் இது சம்பந்தமாக வந்து யாராவது மத்திய அரசாங்கமோ அல்லது மத்திய அரசாங்கத்தால் அதிகாரம் அளிக்கப்பட்ட நபரோ வந்து அந்த கேபிள் டிவி நெட்வொர்க்கை வந்து செக் பண்ண வராங்கன்னு சொன்னா இன்டிமேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. திடீர்னு வந்து செக் பண்ணலாம், திடீர் சோதனை இடலாம். சாப்டர் நம்பர் 3 அண்டர் செக்ஷன் 11
சாப்டர் நம்பர் 3 அண்டர் செக்ஷன் 11 பொறுத்தவரை கேபிள் தொலைக்காட்சி இணைப்பை பயன்படுத்தப்படும் தளவாடங்களை கைப்பற்றுதலுக்கான அதிகாரம் சீஸ் பண்றாங்க செக்ஷன் 11ல. பவர் டு சீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ்ட் ஃபார் ஆபரேட்டிங் தி கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க். செக்ஷன் 10A என்ன பண்றாங்க? இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் கேபிள் நெட்வொர்க் சர்வீஸ். சப்செக்ஷன் 3 அது பாத்தீங்கன்னா செக்ஷன் 10A சப்செக்ஷன் 3 பாத்தீங்கன்னா the inspection shall ordinarily be carried out after giving reasonable notice except in circumstances where giving of such notice shall defeat the purpose of the inspection. Subsection 4 la சொல்றாங்க on being so directed by the central government or its authorized officers or agency so authorized by it, the cable operator shall provide the necessary equipment, services and facilities at designated place or places for lawful interception or continuous monitoring of the cable services at its own cost by or under the supervision of the central government or its officers or agency so authorized it. Under section 10A வந்து திடீர்னு வந்து விசிட் பண்ணலாம், விசிட் பண்ணி அங்க ஏதாவது பொருள் இருந்தா அதையும் வந்து சீஸ் பண்ணலாம். செக்ஷன் 9ல என்ன சொல்றாங்க? 3 வருஷம் வரையும் தான் யூஸ் பண்ணாதீங்க, மேல யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. செக்ஷன் 11ல தான் சொல்றாங்க பவர் டு சீஸ் எக்யூப்மெண்ட் யூஸ்ட் ஃபார் ஆபரேட்டிங் கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க். கேபிள் ஆபரேட்டர் இருக்காருன்னு சொன்னா அவர் செக்ஷன் 3 and 5 and 6 or 8. அப்ப செக்ஷன் 3, 5, 6 எதை பற்றி சொல்கிறது? செக்ஷன் 3 பதிவு செய்யப்பட்டாதான் நீங்க வந்து ஆபரேட் பண்ணும், லைசன்ஸ் எல்லாம் நீங்க வந்து கேபிள் டிவி ஆபரேட் பண்ணக்கூடாது. செக்ஷன் 3. செக்ஷன் 5 எதை பற்றி சொல்கிறது? ப்ரோக்ராம் கோடு இருந்தாதான் நீங்க வந்து ஒளிபரப்பணும், ப்ரோக்ராம் கோடு எல்லாம் ஒளிபரப்பாதீங்க. செக்ஷன் 6 எதை பற்றி சொல்கிறது? அட்வர்டைஸ்மெண்ட் கோடு இருந்தாதான் ஒளிபரப்பணும், அட்வர்டைஸ்மெண்ட் கோடு எல்லாம் ஒளிபரப்ப கூடாது. செக்ஷன் 8 எதை பற்றி சொல்கிறது? 2 தூர்தர்ஷன் சேனலை வந்து நீங்க ஒளிபரப்பணும். பிரசார் பாரதி கிட்ட நீங்க அதை பற்றி சொல்லணும், அதுக்கான எண் கொடுத்திருப்பாங்க, அரேடு நம்பர்ஸ், அந்த நம்பரையும் சொல்ல வேண்டும். ஆகவே செக்ஷன் 3, செக்ஷன் 5, செக்ஷன் 6 ஆர் செக்ஷன் 8 இந்த சட்டப்பிரிவுகள், இந்த 4 சட்டப்பிரிவுகளும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளுக்கு நிபந்தனைகளுக்கு முரணாக ஒரு நபர் கேபிள் டிவி ஆபரேட் பண்றாருன்னு சொன்னா ஆத்தரைஸ்ட் ஆபீசர் என்ன பண்ணுவாரு? இவர் வந்து செக்ஷன் 3க்கு விரோதமா கேபிள் டிவி ஆபரேட் பண்றாரு, செக்ஷன் 5க்கு விரோதமா ஆபரேட் பண்றாரு, செக்ஷன் 6க்கு வந்து விரோதமா ஆபரேட் பண்றாரு, செக்ஷன் 8க்கு விரோதமா இவர் வந்து ஆபரேட் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ப தகுந்த தகவல் இருக்கும் பட்சத்தில் ஆத்தரைஸ்ட் ஆபீசர் அவர் என்ன செய்வாரு? அந்த கேபிள் டிவி நெட்வொர்க்கை சீஸ் பண்ணுவார். If any authorized officer has reason to believe that the provisions of section 3, 4 capital A, 5, 6, 8, 9 or 10 have been or being contravened by any cable operator, he may seize the equipment being used by such cable operator for operating the cable television network, provided that அதையும் சொல்றாங்க seizure of equipment in case of contravention of section 5 and 6 shall be limited to the program service provided on the channel generated at the level of the cable operator. அத சொல்லிட்டு சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க தளவாடம் எந்த வட்டாரத்திற்குரிய மாவட்ட நடுவரின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் கைப்பற்றப்பட்டதோ அவரது அனுமதியின்றி அந்த தளவாடத்தை கைப்பற்றிய அலுவலர் அதனை கைப்பற்றிய தேதியிலிருந்து 10 நாட்கள் கால அளவுக்கு மேல் தன்வசம் வைத்திருக்க கூடாது. திடீர்னு வராங்க, ஒரு கேபிள் டிவி அலுவலகத்தை சோதனை போடுறாங்க. செக்ஷன் 3 படி லைசன்ஸ் இல்லை, செக்ஷன் 5 படி ப்ரோக்ராம் கோட் இல்லை, செக்ஷன் 6 படி அட்வர்டைஸ்மெண்ட் கோட் இல்லை, செக்ஷன் 8 படி கோடு இல்லை, செக்ஷன் 9 படி இல்லை. அப்ப அந்த ஆபீசர் என்ன பண்ணுவாரு? அங்க இருக்கிற பொருள் எல்லாம் சீஸ் பண்றாரு. சீஸ் பண்ணி அதிகபட்சம் அந்த ஆபீசர் கண்ட்ரோல்ல எவ்வளவு நாள் வச்சிருக்கலாம்? 10 நாள் தான் வச்சிருக்கலாம். அதுக்கு மேற்பட்டு வைத்திருக்க கூடாது. அதுக்கு மேல வச்சிருந்தானா அது இல்லீகல் கஸ்டடியா மாறிடும்.
அப்ப யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இதுதான் அண்டர் செக்ஷன் 11 சப்செக்ஷன் 2. ஒரு அத்தாரிட்டி வந்து சீஸ் பண்றான்னு சொன்னா சீஸ் பண்ணி அதிகபட்சம் 10 நாள் தான் அவங்க கஸ்டடியில வச்சிருக்க முடியும். அதன் பிறகு அதை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட ஒப்படைச்சிடணும். ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய அனுமதி இல்லாம 10 நாட்களுக்கு மேற்பட்டு அந்த அத்தாரிட்டி அவங்க வச்சிருக்க முடியாது. அவங்க கண்ட்ரோல்ல அந்த பொருளை வந்து சீஸ் பண்ணப்பட்ட பொருளை வந்து வச்சிருக்க முடியாது. From the date of seize under section 12, section 11ல சீஸ் பண்ணி செக்ஷன் 12ல வந்து கான்ஃபிஸ்கேட் பண்றாங்க. கான்ஃபிஸ்கேஷன் பறிமுதல் செய்தல். பறிமுதல் செய்யணும்னா ஏலம் விட்டு அதுல வர பணத்தை என்ன பண்ணா கவர்மெண்ட் கஜானாவில ட்ரெஷர்ல கொண்டு போய் வச்சிருவாங்க. அதுதான் பறிமுதல் செய்தல், கான்ஃபிஸ்கேஷன். கான்ஃபிஸ்கேஷன் உடனே ப்ரோ ஆக்ட் உங்களுக்கு ப்ரோ ஆக்ட்ல எந்த செக்ஷன் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும்? தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆக்ட் 1937, தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 கான்ஃபிஸ்கேஷன் எந்த செக்ஷன்ல பண்ணுவாங்க? சார் யாராவது சொல்லுங்க சார். ஒரு சாராய வழக்குல ஒரு வண்டியை 2 வீலரை பிடிக்கிறாங்க, 2 வீலரை சீஸ் பண்றாங்க, அதன் பிறகு கான்ஃபிஸ்கேட் பண்றாங்க. எந்த ப்ரொவிஷன்ல கான்ஃபிஸ்கேஷன் பண்ண முடியும்? சாட்ல 14 போட்டிருக்காங்க சார், செக்ஷன் 14. அண்டர் செக்ஷன் 14 சப்செக்ஷன் 4. Under section 14 subsection 4 in படி தான் confiscation proceedings can be done under the Tamil Nadu Prohibition Act 1937. இங்கேயும் பறிமுதல் பண்றாங்க. under section 12ல சொல்றாங்க அந்த கேபிள் டிவி ஆபரேட்டர் கிட்ட இருந்து என்னென்ன தளவாடங்கள், அந்த தளவாட பொருட்கள் எக்யூப்மெண்ட்ஸ் எதை கைப்பற்றாங்களோ அதை கைப்பற்றப்பட்ட தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள்ளாக அண்டர் செக்ஷன் 4 படி ஒரு கேபிள் ஆபரேட்டராக தன்னை பதிவு செய்து கொண்டிருந்தால் இன்றி கான்ஃபிஸ்கேஷன் ப்ரொசீடிங்ஸ் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? 30 டேஸ் தான் டைம். 30 நாள் முடிஞ்சு போச்சுன்னா கான்ஃபிஸ்கேட் பண்ணிடுவாங்க. அந்த 30 நாளுக்குள்ளாக அந்த கேபிள் டிவி ஆபரேட்டர் என்ன பண்ணும்? செக்ஷன் 4 படி ஒரு பெட்டிஷன் கொடுத்து அனுமதி கொடுத்து அவர் என்ன பண்ண லைசன்ஸ் வாங்கிடணும். லைசன்ஸ் வாங்காம இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க? அண்டர் செக்ஷன் 11 சப்செக்ஷன் 1 படி சீஸ் பண்ணப்பட்ட பொருளை என்ன பண்ணுவாங்க? கான்ஃபிஸ்கேஷன் பண்ணிடுவாங்க. அங்க டைம் வந்து 1 வருஷம், இங்க டைம் 10 நாள், கான்ஃபிஸ்கேஷனுக்கு 30 நாள். கான்ஃபிஸ்கேஷனுக்கு 30 நாளுக்குள்ளாக நம்ம செக்ஷன் 4ல என்ன பண்ண லைசன்ஸ் அப்ளை பண்ணிடணும். 30 நாட்களுக்குள்ளாக அப்ளை பண்ணி லைசன்ஸ் வாங்கவில்லை என்று சொன்னால் உங்க சீஸ் பண்ணப்பட்ட பொருள், சீஸ் பண்ற எந்த செக்ஷன்ல பண்றோம்? அண்டர் செக்ஷன் 11 சப்செக்ஷன் 1. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அதை கான்ஃபிஸ்கேட்டட் பண்ணிடுவாங்க. அண்டர் செக்ஷன் 11 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க ஒரு சீசிங் அத்தாரிட்டி பாத்தீங்கன்னா சீஸ் பண்ணப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் அதிகபட்சம் அவங்க வந்து 10 நாள் தான் வச்சிருக்க முடியும் அவங்க கஸ்டடியில. அதுக்கு மேல வச்சிருக்க முடியாது. 10 நாள் டைம் அண்டர் செக்ஷன் 11 சப்செக்ஷன் 2ல. அண்டர் செக்ஷன் 12ல சொல்றாங்க கான்ஃபிஸ்கேஷன்னா அண்டர் செக்ஷன் 11 சப்செக்ஷன் 1 படி வந்து நாங்க வந்து சீஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா 30 நாள்ல என்ன பண்ணும்? அந்த கேபிள் டிவி ஆபரேட்டர் செக்ஷன் 4 படி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து என்ன பண்ணும்? லைசன்ஸ் வாங்கிடணும், அனுமதி வாங்கிடணும். 30 நாள் முடிஞ்சு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிஸ்கேஷன் நடந்துடும். அண்டர் செக்ஷன் 13 seizure or confiscation of equipment not to interfere with other punishment. No seizure or confiscation of equipment referred to in section 11 and 12 shall prevent the infliction of any punishment to which the person affected thereby is liable under provision of this act. இந்த சட்டத்தின் பிரிவு 11 சீஸ் பண்றாங்க, 12 கான்ஃபிஸ்கேட் பண்றாங்க. 11ல பாத்தீங்கன்னா சப்செக்ஷன் 2ல 10 நாள் தான் வச்சிருக்க முடியும். செக்ஷன் 12ல பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 30 நாட்களுக்குள்ள நம்ம செக்ஷன் 4 படி என்ன பண்ண கேபிள் டிவி ஆபரேட்டர் லைசன்ஸ் வாங்கிடணும், இல்ல கான்ஃபிஸ்கேஷன் நடந்துரும் 30 நாள் முடிஞ்ச பிறகு.
செக்ஷன் 11 படி செக்ஷன் 12 படி குறிப்பிட்டு இருக்கக்கூடிய வகையில் ஒரு எக்யூப்மெண்ட் ஒரு தளவாடத்தை கைப்பற்றப்பட்டிருந்தால் அல்லது பறிமுதல் செய்யப்பட்டிருந்தால் அது இந்திய சட்டத்தின் வகையங்களின் கீழ் அந்த நபர் அவருக்கு அளிக்கப்படும் மற்ற தண்டனையை இது தடை செய்யாது. அப்ப இங்க கான்பிஸ்கேஷன் பண்ணிட்டாங்கன்னா ஐபிஎஸ்ல மற்ற இதர ஆக்ட்ல வந்து ஏதாவது சொல்லியிருந்தா தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா அந்த தண்டனை வந்து இந்த சட்டம் வந்து குறுக்க நிற்காது, தண்டனை கொடுங்கன்னு தான் சொல்லும். மற்ற தண்டனை வந்து இந்த சட்டம் வந்து தடை செய்யாது. Under section 14, giving of opportunity to the cable operator seized equipment. கைப்பற்றப்பட்ட அந்த தளவாடம் பொருட்கள் இருக்கிறது. அப்ப அந்த கேபிள் டிவி ஆபரேட்டருக்கு என்ன பண்றாங்க, ஒரு ஃபேர் சான்ஸ் கொடுக்குறாங்க. ஃபேர் சான்ஸ் is to be given to other side. Audiatum partem, hear the other side. According to natural justice. ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் அந்த தளவாடங்கள் எந்த காரணத்தின் அடிப்படையில் பறிமுதல் செய்யப்பட்டதுன்னு குறிப்பிட்டு அந்த கேபிள் டிவி ஆபரேட்டருக்கு எழுத்துப்பூர்வமாக ஒரு அறிவிப்பு கொடுக்க வேண்டும். அந்த அறிவிப்பை பெற்றுக்கொண்ட கேபிள் டிவி ஆபரேட்டர் அவர் தரப்பு நியாயங்களை அவரு எழுத்துப்பூர்வமாக ரிப்ளை கொடுக்கணும். அவருக்கு போதிய அளவுக்கு வாய்ப்பளிக்காமலும் அவர் விரும்பினால் அவர் தரப்பு வாதத்தை கேட்காமலும் அண்டர் செக்ஷன் 12 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வகையில் அந்த எக்யூப்மெண்டை பறிமுதல் செய்ய ஆர்டர் போடவே கூடாது. ப்ரோ கேஸ்ல மதுவிலக்கு ஒழிப்பு சட்டம், மதுவிலக்கு சட்டத்துல ஒரு 2 வீலர் வருது அல்லது ஒரு கார், ஒரு டேங்கர் லாரி, அதுல வந்து ஸ்பிரிட் கடத்தினாங்க சொல்லி கேஸ் கான்பிஸ்கேட் பண்றதுக்கு முன்பாக ஏடிஎஸ்பி என்ன செய்வாங்கன்னா 14 days நோட்டீஸ் கொடுப்பாங்க. ப்ராகமிஷன் விங்குக்கு என்று தனியாக ஒரு ஏடிஎஸ்பி இருப்பார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். அடிஷனல் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், கூடுதல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர். ஃபார் ப்ராகிபிஷன் விங், மதுவிலக்கு பிரிவுக்காக அவர் ஏடிஎஸ்பியா இருப்பார். அப்ப அவர் என்ன செய்வாரு, உங்க வாகனத்துல வந்து நீங்க இந்த கிரைம் நம்பர்ல இந்த தேதி இந்த மாசம் இந்த வருஷத்துல நீங்க வந்து ஸ்பிரிட் கடத்துனீங்க, கள்ளச்சாராயம் கடத்துனீங்க, பீர் பிராந்தி கடத்துனீங்க, ஒயின் கடத்துனீங்க, கஞ்சா அபின் ஹெராயின் கடத்துனீங்க, எல்எஸ்டி மாத்திரை கடத்துனீங்க, போத ஊசி கடத்துனீங்க, அல்லது பான் பராக் பான் மசாலா கடத்துனீங்க, போதை வஸ்துக்கள் கடத்துனீங்க, என்டிபிஎஸ் ஆக்ட் படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய போதை வஸ்துக்கள் கடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்கன்னு சொன்னா அப்ப அந்த ஏடிஎஸ்பி என்ன பண்ணுவாரு, கான்பிஸ்கேட் செய்வதற்கு முன்பாக 14 நாட்கள் நோட்டீஸ் கொடுங்க, 14 days நோட்டீஸ் கொடுக்கணும். 2 வாரம் நமக்கு என்ன பண்ணும், அந்த who is the owner of the vehicle and who was the driver of the vehicle, அவருக்கு என்ன பண்ணும், நோட்டீஸ் is to be given to them. ஏன்னா ஃபேர் சான்ஸ், அவங்க தரப்பு நியாயங்கள் என்னன்னு கேட்டுட்டு அதன் பிறகுதான் வந்து அவர் என்ன பண்ண முடியும், கான்பிஸ்கேட் பண்ண முடியும். அதை போலதான் செக்ஷன் 14, அங்கேயும் செக்ஷன் 14, இங்கேயும் செக்ஷன் 14, giving of opportunity to the operator seize the equipment. என்னென்ன எக்யூப்மெண்ட், என்னென்ன தளவாட பொருட்கள் கைப்பற்றப்பட்டதோ அந்த தளவாட பொருட்கள் எந்த நோக்கத்திற்காக கைப்பற்றப்பட்டது என்று சொல்லி ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க. The equipment seized under section subsection 1 of section 11 shall be liable to confiscation unless the cable operator from whom the equipment has been seized registers himself as a cable operator under section 4 within a period of 30 days from the date of seizure of the said equipment. section 12 சொல்றாங்க. அந்த 12 சொல்லப்பட்ட விஷயத்தை தான் செக்ஷன் 14 நம்ம பார்க்கிறோம். 14 சொல்றாங்க, no order adjudicating confiscation of the equipment referred to in section 12 shall be made unless the cable operator has been given a notice. ஆபரேட்டருக்கு நோட்டீஸ் கொடுக்காம நீங்க வந்து கான்பிஸ்கேஷன் பண்ண முடியாது. அப்படி ஒரு உத்தரவு போட்டீங்கன்னா அந்த உத்தரவு செல்லாது. அவர் தரப்பு நியாயத்தை சொல்லணும் இல்லைங்களா, அவர் தரப்பு நியாயத்தை கேட்டுட்டு தான் ஹியர் த அதர் சைடு, இரு தரப்பு நியாயங்களையும் கேட்டு அதன் பிறகு அட்ஜுடிகேட் பண்ணாதான் அது வந்து ஒரு சமமான நீதியாக இருக்கும். இதுதான் அண்டர் செக்ஷன் 14. இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க சார், provided that where no such notice is given within a period of 10 days
from the date of the seizure of the equipment. Such equipment shall be returned after the expiry of that period to the cable operator from whose permission, from whose possession it was seized. யாருகிட்ட இருந்து அந்த பொருள் வந்து கைப்பற்றப்பட்டதோ சீஸ் பண்ணப்பட்டதோ, ஏன்னா அந்த எக்யூப்மெண்ட் கைப்பற்றப்பட்ட தேதியிலிருந்து 10 நாட்களுக்குள் அந்த அறிவிப்பை கொடுக்காத பொழுது, இப்ப ப்ராஹிபிஷன் ஆக்ட்ல என்ன சொல்றாங்க, மதுவிலக்கு சட்டத்துல 14 days நோட்டீஸ். ஆனா கேபிள் டிவி ஆக்ட்ல பொறுத்தவரை 10 நாள் நோட்டீஸ், 10 days நோட்டீஸ். அங்க 14 days, இங்க 10 days. அப்ப அந்த 10 days நோட்டீஸ் கொடுத்திருக்கணும். 10 நாட்களுக்குள்ளாக நோட்டீஸ் கொடுத்திருக்கணும். 10 நாட்களுக்குள்ளாக நீங்க நோட்டீஸ் கொடுக்கலன்னு சொன்னா அந்த கால அளவு முடிந்த பிறகு அந்த தளவாடத்தை சீஸ் பண்ணப்பட்ட அந்த எக்யூப்மெண்ட் என்ன பண்ண, கேபிள் ஆபரேட்டர் கிட்ட ஒப்படைச்சணும். இதுதான் ப்ரொவிஷன் அண்டர் செக்ஷன் 14ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ப்ரொவிஷன். Under section 14, subsection 2, save as otherwise provided in subsection 1, the provisions of the Code of Civil Procedure 1908, so far as may be, apply to every proceedings referred in subsection 1. உரிமையில் நடைமுறை சட்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சப்செக்ஷன் 1ல வந்து என்னென்ன விஷயங்கள் வழிவகை செய்யப்பட்டிருந்தால் என்று சப்செக்ஷன் 1ல் குறிப்பிடப்பட்ட ஒவ்வொரு நடவடிக்கையும் உரிமையில் நடைமுறை சட்டத்தின்படிதான் இது பொருந்தும். ஆனா செக்ஷன் 15, செக்ஷன் 11ல வந்து சீஸ் பண்றாங்க, 12ல கான்ஃபிஸ்கேட் பண்றாங்க, 13 பொறுத்தவரை அப்படி இந்த ரெண்டு விஷயங்களை செய்கின்ற பொழுது அதர் ஆக்ட்ல ஏதாவது பனிஷ்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், அதுக்கு தடையே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. 14ல சொல்றாங்க, அந்த தளவாடம் கைப்பற்றப்பட்ட பிறகு அந்த கேபிள் ஆபரேட்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஃபேர் சான்ஸ் கொடுங்க, அவர் தரப்பு நியாயத்தை கேளுங்க, நோட்டீஸ் கொடுங்கன்றாங்க. அந்த நோட்டீஸ் வந்து 10 நாள் நோட்டீஸ் தான். 10 நாள் முடிஞ்சிருச்சுன்னா 10 நாட்களுக்குள்ளாக நோட்டீஸ் கொடுக்கலன்னு சொன்னா சீஸ் பண்ணப்பட்ட, கான்ஃபிஸ்கேட் பண்ணப்பட்ட அந்த எக்யூப்மெண்ட்டை கேபிள் ஆபரேட்டர் கிட்ட ஒப்படைச்சிடணும்னு சொல்றாங்க 14ல. 15ல சொல்றாங்க, இதையெல்லாம் மீறி கான்ஃபிஸ்கேஷன் நடந்து போச்சுன்னா இதை எதிர்த்து நாம என்ன பண்ணணும், மேல்முறையீடு பண்ணணும். செக்ஷன் 11, 12, 14, இந்த செக்ஷன் 11, 12, 14 இதை மீறி ஒரு செயல் நடந்து போச்சுன்னா அப்பீல் போலாம். அந்த எக்யூப்மெண்ட் பறிமுதல் செய்யப்பட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க, பறிமுதல் செய்யப்பட்டு அல்லது அது பறிமுதல் செய்யப்பட்ட விவரத்தை ஒரு தீர்ப்பின் மூலமாக சொல்றாங்க. இப்ப பாதிக்கப்பட்ட நபர் என்ன பண்ணுவாரு, அந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து எந்த நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முடியுமோ அந்த நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யணும். கான்ஃபிஸ்கேஷன் போடுறாங்க, கான்ஃபிஸ்கேஷன் வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம், அது எங்கிட்ட கொடுங்க. அண்டர் செக்ஷன் 451 சிஆர்பிசியின் படி இன்டரிம் கஸ்டடியை எங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம். அண்டர் செக்ஷன் 457 சிஆர்பிசியின் படி காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நீதிமன்றத்துக்கு வரவழைத்து அதுக்கு எண்ணிட வேண்டும், டு பி நம்பர்டு அப்படின்னு சொல்லி சிபி நம்பர் பண்ணணும். சிபினா சீஸ்டு ப்ராப்பர்ட்டி நம்பர், இந்த வழக்கில் கைப்பற்றப்பட்ட சொத்து என்று அர்த்தம் தமிழில். செக்ஷன் 452 சிஆர்பிசின் படி அந்த வழக்கு நடந்து முடிந்து விடுதலை செய்யப்பட்டால், விடுதலை ஆகிவிட்டால் அப்பீல் பீரியட் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை ஒப்படைச்சிருவாங்க, நம்ம கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. நம்ம கிட்ட இருந்து பணத்தை வாங்குறாங்க, கோர்ட்ல டெபாசிட் பண்ணுங்க 1 லட்சம் ரூபான்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட இருந்து நம்ம பொருளை வந்து சீஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னா கேஸ் முடிஞ்சு அக்யூட்டல் ஆகி போச்சுன்னா 30 days பிறகு நம்ம என்ன பண்ணலாம், அண்டர் செக்ஷன் 452 சிஆர்பிசில பெஷன் போட்டு கேசஸ் அக்யூட்டல்ங்க, அதனால வந்து இந்த வழக்குல வந்து சீஸ் பண்ணப்பட்ட சொத்தால வந்து கோர்ட் கஸ்டடியில இருக்கு, அதை வந்து எங்க கிட்ட திருப்பி கொடுங்க, அந்த பணத்தை திருப்பி கொடுங்க அல்லது பொருளை திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம மனு போட்டு பெற்றுக்கொள்ளலாம், திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அண்டர் செக்ஷன் 451 இன்டரிம் கஸ்டடி, அண்டர் செக்ஷன் 457 போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறத கோர்ட் கொண்டு வந்து நம்பர் பண்ணுங்க, சிபி நம்பர் பண்ணுங்க. அண்டர் செக்ஷன் 452 ஆஃப்டர் டிஸ்போசல் ஆஃப் த கேஸ் வந்து அக்யூட்டலா இருக்கும் பட்சத்தில் அப்பீல் பீரியட் முடிஞ்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோம், அந்த பொருள் எல்லாம் திரும்ப வாங்கிக்கலாம். அண்டர் செக்ஷன் 452ல மனு போட்டு சிஆர்பிஸ்ல மனு போட்டு அதான் இங்க சொல்றாங்க, ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க கான்ஃபிஸ்கேஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்ம சொல்றோம், அதை மீறி ஒரு தீர்ப்பு வந்து போச்சு, அந்த தீர்ப்பை எதிர்த்து நம்ம மேல்முறையீடு செய்யலாம். அப்பலட் கோர்ட் எதுவோ அந்த கோர்ட்ல வந்து நீங்க மேல்முறையீடு செய்யணும். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 15 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க,
அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த மேல்முறையீட்டாளர் தரப்பு வாதத்தை கேட்ட பிறகு அவருக்கு கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு அளித்த பிறகுதான் ஒரு நியாயமானது என்று நீதிமன்றம் கருதும் பட்சத்தில் ஒரு தீர்ப்பை உறுதி செய்து அல்லது அந்த தீர்ப்பை மாற்றி அமைத்து அல்லது அந்த தீர்ப்பை திருத்தி அமைத்து ஒரு உத்தரவை பிறப்பிக்கலாம். அல்லது தேவைப்பட்டால் கூடுதலாக அடிஷனல் எவிடன்ஸ் கேன் பி டேக்கன். சிபிசில அடிஷனல் எவிடன்ஸ் எடுக்க முடியும்னு எந்த ஆர்டர்ல எந்த ரூல்ல சொல்லப்பட்டிருக்கிறது சார்? யாரா சொல்லுங்க. 2013 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம்ல இது ஒரு கேள்வி சார். 2013 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம்ல இது ஒரு கேள்வி. இப்ப நான் கேட்டது ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஒரு கூடுதல் சாட்சியம் உரிமையல் நடைமுறை சட்டத்தில் எந்த சட்டப்பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது எந்த ஆர்டரில் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த ரூல்ல சொல்லப்பட்டிருக்கு? யாரா சொல்லுங்க சார். அடிஷனல் எவிடன்ஸ். அதை போலவே சிஆர்பிசில எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அடிஷனல் எவிடன்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி? இது ரெண்டுமே மிக முக்கியம். இது 2013 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம்ல இது ஒரு கேள்வி சார். 4127 சொல்லுவாங்க. இது சிஆர்பிசில எந்த செக்ஷன்ல நீங்க அடிஷனல் எவிடன்ஸ் கொடுக்க முடியும்? சிபிசில சொல்லிட்டீங்க ஆர்டர் 41 ரூல் 27. சிஆர்பிசில அடிஷனல் எவிடன்ஸ் எந்த செக்ஷன்ல கொடுக்க முடியும்? 391 சொல்றீங்க, 494 எதை சொல்லிருக்காங்க? நீங்க பேராக்ட் இல்ல டெக்ஸ்ட் இருந்தா எடுத்து படிங்க சார், ஒன்னும் தப்பு இல்லை. நம்ம குரூப் தானே, நாம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு ஒரு புதிய செய்தி தெரிஞ்சுக்க போறோம், அவ்வளவுதான். அடிஷனல் எவிடன்ஸ் எந்த சட்ட பிரிவின்படி சிஆர்பிசில வழங்க முடியும்? அடிஷனல் எவிடன்ஸ் சிஆர்பிசில எந்த செக்ஷன்? அண்டர் செக்ஷன் 391ல தான் சொல்றாங்க. appellate court may take further evidence or direct it to be taken. ஆர்டர் 41 ரூல் 27ல வந்து சிபிசியின் படி நீங்க வந்து அடிஷனல் எவிடன்ஸ் வந்து எடுக்க முடியும். அதை போலவே சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 391 சிஆர்பிசியின் படி அடிஷனல் எவிடன்ஸ் எடுக்க முடியும். இத ரெண்டையும் நீங்க மறக்காதீங்க சார். சிவில் சூட்ல வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ ஃபேக்ட் அப்பதான் கிடைச்சிருக்கு, அதுக்குள்ள கேஸ் தோத்து போயிருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்பீல் போறோம், நாம ஆர்டர் 41ல அப்பீல் போறோம். அப்பீல் போறப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஆர்டர் 41 ரூல் 27ல ஒரு பெட்டிஷன் போடணும். இந்த மாதிரி இப்பதான் கிடைச்சிருக்காங்க, இந்த வழக்கு மிக முக்கியமான, இவங்க தான் பிரைம் எவிடன்ஸ், இது பிரைம் விட்னஸ் இவங்க தான். அதனால இது வந்து நீங்க என்டர்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு பெட்டிஷன் போடணும். ஆர்டர் 41 ரூல் 27ல அப்பீல் கோர்ட்ல ஃபர்தர் எவிடன்ஸ் எடுப்பதற்கு அது சட்டத்தின்படி உகந்தது என்று சொல்லி நாம் நீதிமன்றத்தை திருப்தி அடைய வைக்கணும். அதை போலவே அண்டர் செக்ஷன் 391 சிஆர்பிசியின் படி நம்ம அடிஷனல் எவிடன்ஸ் வந்து கேன் பி டேக்கன். இன்டர்வியூல இந்த மாதிரி கொஸ்டின் தான் சார் கேட்பாங்க. சில நேரங்கள்ல பிரிலிமினரி எக்ஸாம்லயும் கேட்டுருவாங்க, அல்லது 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லயும் கேட்டுருவாங்க. நம்ம எல்லா நிலையிலும் தயாராக இருக்க வேண்டும். நார்மலா அப்பீல் போகணும்னா எவ்வளவு நாள்ல போகணும் சார்? நார்மலா நம்ம ஒரு அப்பீல் போறோம்னா எவ்வளவு நாள்ல போக முடியும்? சிபிசியின் படி 30 நாளா, 60 நாளா, 90 நாளா, 90 டேஸ் நிறைய பேர் சொல்றாங்க. அப்பீல் வந்து 90 டேஸ்ல போகணுமா, அல்லது 60 டேஸ்ல போகணுமா, அல்லது 30 டேஸ்ல போகணுமா? 90 டேஸ்ல எந்த ப்ரொவிஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது, 60 டேஸ்னு எந்த ப்ரொவிஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லது 30 டேஸ்னு எந்த ப்ரொவிஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது? சாப்டர் நம்பர் 4 அண்டர் செக்ஷன் 16. Under section 16, chapter number 4, punishment for contravention of provisions of this act. இந்த சட்டத்தின் வகையங்களுக்கு முரணாக நடக்கின்ற பொழுது, இந்த சட்டத்தை மீறி நீங்கள் செயல்படுகின்ற பொழுது, இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகளை மீறுகின்ற பொழுது உங்களுக்கான தண்டனை
யார் இந்த சட்டத்துக்கு முரணாக எந்த நபர் செயல்படுகிறாரோ அவருக்கு என்ன தண்டனை? அண்டர் செக்ஷன் 16 கிளாஸ் ஏ, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு குற்றம் பண்ணிருக்காருன்னா அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். 2 வருஷம் 1000 ரூபாய், 2 ஆண்டு காலம் ஜெயில் தண்டனை அல்லது 1000 ரூபாய் ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். அண்டர் செக்ஷன் 16 கிளாஸ் ஏ. அண்டர் செக்ஷன் 16 கிளாஸ் பி, சப்சிக்வெண்டா பண்றாரு, சப்சிக்வெண்டா தொடர்ந்து பண்றாருன்னு சொன்னா அதன் பிறகு தொடர்ந்து செய்கின்ற ஒவ்வொரு குற்றத்திற்கும் 5 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை, 5000 ரூபாய் வரை அபராதம் விதித்து தண்டிக்கப்படுவார். ஃபர்ஸ்ட் டைம் பண்றாருன்னா 2 வருஷம் ஜெயில் தண்டனை அல்லது 1000 ரூபாய் ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து. சப்சிக்வெண்டா அதே குற்றத்தை பண்றாரு, தொடர்ந்து பண்றாருன்னு சொன்னா அவருக்கு அதிகபட்சம் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, ஃபைனை பொறுத்தவரை 5000 ரூபாய் வரையிலும் ஃபைன் போடுவாங்க. அண்டர் செக்ஷன் 16 வந்து பனிஷ்மெண்ட். செக்ஷன் 11 சீஸ். செக்ஷன் 12 அந்த சீஸ் பண்றாங்கன்னு சொன்னா சீஸ் பண்ணப்பட்ட பிறகு அதை கான்ஃபிஸ்கேட் பண்றதுதான் செக்ஷன் 12. செக்ஷன் 13 வந்து அதர் ஆக்ட்ல பனிஷ் பண்றாங்கன்னா அது வந்து தடை செய்யாது, அதையும் இணைத்துக் கொள்ளலாம். செக்ஷன் 14 வந்து 10 days நோட்டீஸ் கொடுக்கணும் ஆபரேட்டருக்கு. 10 நாளுக்குள்ள நோட்டீஸ் கொடுக்கலாம், சீஸ் பண்ணப்பட்ட பொருளை கான்ஃபிஸ்கேட் பண்ணப்பட்ட பொருளை வந்து திரும்ப ஒப்படைச்சிடணும். செக்ஷன் 15 அப்பீல். அப்பீல் போயிட்ட பிறகு அப்பீல்லையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தண்டனை தானே கொடுக்கணும், அதான் 16. அண்டர் செக்ஷன் 16 பனிஷ்மெண்ட் ஃபார் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட். அண்டர் செக்ஷன் 16 கிளாஸ் ஏல சொல்றாங்க, முதல் தடவை அந்த குற்றத்தை செய்தாருன்னு சொன்னா அவருக்கு 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். அண்டர் செக்ஷன் 16 கிளாஸ் பி அதுல சொல்றாங்க, கண்டினியூஸா இதே குற்றத்தை பண்றாருன்னு சொன்னா அவருக்கு 5 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனை பிளஸ் 5000 வரை ஃபைன். ஆர் ஃபைன் கிடையாது, பிளஸ் ஃபைன். ஆனா 2 வருஷம் சிறை தண்டனை ஆர் 2000 ஃபைன் அப்படி வரும். ஆர் போத். கண்டினியூஸா பண்றாருன்னா 5 ஆண்டு காலம் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன் 5000 ரூபாய் வரை. அண்டர் செக்ஷன் 17 ஒரு அஃபென்ஸை, இந்த சட்டத்தின்படி ஒரு அஃபென்ஸை ஒரு கம்பெனி செய்யறாங்கன்னு சொன்னா அஃபென்சஸ் பை கம்பெனிஸ், நிறுவனங்களால் செய்யப்படும் குற்றங்கள். அந்த நிறுவனத்துடைய மேனேஜிங் டைரக்டர் யாரு, சிஇஓ யாரு, மேனேஜர் யாரு, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யாரு, செக்ரட்டரி யாரு, யார் முக்கியமான நபர்களோ அந்த கம்பெனியின் நிமித்தமாக அந்த கம்பெனியை செயல்படுத்துவதற்கு அன்றாட பணிகளை யார் கவனித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த நபரை தண்டிக்க முடியும். அப்ப அந்த கம்பெனி என்ன டிஃபென்ஸ் எடுக்கலாம்? கம்பெனி மேல கேஸ் போட்ட உடனே எங்க நாலேஜுக்கு தெரியாதுங்க, அல்லது அந்த குற்றம் நடப்பதை நாங்கள் தடுப்பதற்கு எவ்வளவு முயற்சி பண்ணோம், அதை மீறி அந்த குற்றம் நடந்து விட்டது. நாங்க ரொம்ப பிரிகாஷனா தான் இருந்தோம். இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம டிஃபென்ஸா எடுக்க முடியும். ஒரு கம்பெனி பேர்ல கேஸ் போடுறாங்கன்னு சொன்னா அந்த குற்றம் நடந்தது பற்றி எங்களுக்கு தெரியவே தெரியும், நாலேஜே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லலாம், ஒரு டிஃபென்ஸ். 2வது, அந்த குற்றம் நடக்க போகிறது என்று தெரிந்து அவற்றை தடுப்பதற்கு நாங்க எல்லா முயற்சியும், எங்களால ஆனா எல்லா முயற்சியும் செய்த நாங்க, அதை மீறி அந்த குற்றம் நிகழ்ந்து விட்டது. 3வது, நாங்க எவ்வளவு பிரிகாஷனா இருந்தோம் சார், அதை மீறி அந்த குற்றம் நடந்தது. இதே 3 விஷயங்கள் நீங்க 53A நீங்க பார்க்கணும். ஏவுக்கும் பிக்கும் இடையில கான்ட்ராக்ட் இருந்ததுங்க. அந்த ஏவுக்கும் பிக்கும் இடையில இருந்த கான்ட்ராக்ட் பத்தி எனக்கு தெரியாது. I have no knowledge about the contract is existence between A and B. I have purchased the suit property on good faith and I was paid the full consideration. இந்த 3 விஷயத்தை சொல்லணும். இந்த வழக்கு சொத்துக்கான முழு தொகையும் நான் செலுத்தி விட்டேன். ஏவுக்கும் பிக்கும் இடையில இதுக்கு முன்னாடி ஒப்பந்தம் இருந்துச்சுன்னு, சேல் அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது.
ஆனா இத நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த சொத்தை நான் வாங்கிட்டேன், அந்த டிஃபென்ஸ் எடுத்தாதான் செல்லும். அதே போலதான் இங்கே சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 17 படி அஃபென்சஸ் பை கம்பெனின்னு சொன்னா அந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் என்ன, என்னுடைய நாலேஜ் இல்லாம நடந்து விட்டது, அந்த குற்றம் நடப்பதை எவ்வளவோ நாங்க முயற்சி பண்ணி தடுத்து பார்த்தோம், அதை மீறி நடந்துருச்சுங்க, நாங்க எவ்வளவு ப்ரீகாஷனா இருந்தோம், முன்னெச்சரிக்கையா இருந்தோம், அதையும் மீறி இந்த குற்றம் நடந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 டிஃபென்ஸ் 3ல ஏதாவது ஒண்ணு எடுத்தாதான் ஜெயிக்க முடியும் கம்பெனியால, இல்லைன்னா கம்பெனி மீது தண்டனை விதிக்கப்படும். இதுல எப்படி சார் கம்பெனி வருது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். கம்பெனி வருவதற்கு இங்க வந்து வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நிறைய டிவி பாருங்க, இங்க சன் டிவின்னு இருக்கும், அங்க ஜெமினி டிவின்னு இருக்கும், அந்த மாதிரி நிறைய அந்த மாநில மொழியில அந்த டிவிக்கு பெயர் மாறிட்டே இருக்கு இல்லைங்களா. அப்ப இது எல்லாம் ஒரு நெட்வொர்க். அப்ப அது கம்பெனி தான், இட் கேன் பி ட்ரீட்டட் as a company or firm whether it is incorporated or not. அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ இல்லையோ அதை பற்றி நம்ம கவலை இல்லை, ஆனா கம்பெனி. அப்ப அந்த கம்பெனியுடைய மேனேஜர் ஆர் செக்ரட்டரி ஆர் டைரக்டர், அது மட்டுமல்ல, இந்த குற்றம் நடப்பதற்கு நாங்கள் மறைமுகமாக உதவி செய்தோம் அல்லது அதுக்கு கன்னிவென்ஸ் பண்ணோம். கன்னிவென்ஸ்னா ஆதரவு, ரகசிய ஆதரவு கொடுத்தோம். இந்த 2 விஷயங்கள் நிரூபிக்கப்பட்டால் அந்த கம்பெனி வந்து will be punished, will be prosecuted. ரகசிய ஆதரவும் கொடுக்க கூடாது, சம்மதமும் கன்சென்ட்டும் கொடுக்க கூடாது. இந்த விஷயங்களை தான் சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 17ல. ஒரு கம்பெனி குற்றம் செய்யுதுன்னு சொன்னா அந்த குற்றத்துக்கு அந்த கம்பெனியுடைய மேனேஜர் அல்லது சிஇஓ அல்லது டைரக்டர் அல்லது செக்ரட்டரி, இவர்கள் தான் அந்த கம்பெனியுடைய அன்றாட பணிகளை கவனித்துக் கொள்ளக்கூடிய நபர், அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இதுல கம்பெனினா என்ன? ஒரு பாடி கார்பரேட் என்று அர்த்தம், ஒரு கூட்டு குழுமம் என்று அர்த்தம். அதில் ஃபர்ம் தனிப்பட்ட நபர்கள், ஒரு இண்டிவிஜுவல்ஸ் வரலாம், குரூப் ஆஃப் பர்சன்ஸ் வரலாம், இவங்க எல்லாம் கம்பெனி தான். இயக்குனர் என்பவர் யார், டைரக்டர் என்பவர் யார் என்பது அந்த நிறுவனத்தின் கூட்டங்களில் இருக்கக்கூடிய பார்ட்னர் என்று அர்த்தம். அந்த கம்பெனியுடைய பார்ட்னர். அண்டர் செக்ஷன் 18 டேக்கிங் காக்னிசன்ஸ், இதுல வந்து காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ், இந்த வழக்கை கோப்பில் எடுத்துக்கொள்வதற்கான அதிகார நிலை. கோப்பில் அந்த வழக்கு வந்து விசாரணை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்து தண்டனை கொடுக்க முடியும் என்று சொல்லி நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். டேக்கிங் காக்னிசன்ஸ். அதிகாரப்பூர்வமான அலுவலர் ஆத்தரைஸ்ட் ஆபீசர் எழுத்துப்பூர்வமாக புகாரை கொடுத்திருந்தால் இன்றி மற்ற வகையில் ஒரு நீதிமன்றம் இந்த சட்டத்தின்படி தண்டிக்கக்கூடிய குற்றங்கள் தொடர்பாக எந்த ஒரு வழக்கையும் நேரடியாக விசாரணைக்கு எடுத்துக்கவே கூடாது. அப்ப கம்ப்ளைண்ட் எப்படி இருக்கணும்? தட் கம்ப்ளைண்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ரிட்டன், எழுத்து வடிவில் அந்த புகார் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீதிமன்றம் அந்த வழக்கை டேக்கிங் காக்னிசன்ஸ் பண்ணணும். இப்ப காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ் வருதுன்னு சொன்னா எழுத்துப்பூர்வமான கம்ப்ளைண்ட் இருக்கணும் இல்லைங்களா? அப்பதான் அது நீதிமன்றம் கோப்பிற்குள் எடுத்துக்கொள்ளும், டேக்கன் ஆன் ஃபைல் ஆகும். இல்லைன்னா நீதிமன்றம் வந்து அதை எடுத்துக்கொள்ள கூடாது. அண்டர் செக்ஷன் 19 பவர் டு ப்ராஹிபிட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சர்டன் ப்ரோக்ராம்ஸ் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், பொது நலனுக்காக சில நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்வது தடை செய்வதற்கான அதிகாரம். Power to prohibit transmission of certain programs in public interest. In the interest of public, இந்த நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பே ஆகணும் அப்படின்னு சொல்லி இது அவசியமான ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவசர தன்மையான அதிகாரம் பெற்ற அந்த அலுவலர் யார் இருக்காரோ செக்ஷன் 5ல குறிப்பிட்ட நிகழ்ச்சி குறியீடு இருக்க வேண்டும், செக்ஷன் 6ல் குறிப்பிடப்பட்ட விளம்பர குறியீடு இருக்க வேண்டும், அதற்கு ஏற்றார் போல ஒத்து போக வேண்டும். பல்வேறு மதத்தவர் அல்லது இனத்தவர், மொழியினர், சாதியினர், சமூகத்திற்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படுத்தி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலான ஒரு நிகழ்ச்சி எதுவுமே நடத்தக்கூடாது. அவற்றை ஒளிபரப்பக்கூடாது. அந்த சேனல்கள் என்று சொன்னா அலை வரிசைகள் என்று அர்த்தம். அந்த அலை வரிசைகளை ஒளிபரப்பு செய்வது என்பது அல்லது மறு ஒளிபரப்பு செய்வது என்பது இந்த அத்தாரிட்டி தடுத்து நிறுத்தலாம்.
ஒரு மொழி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக, பால் ரீதியாக ஒரு வேற்றுமை ஏற்படுத்தும், ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும், ஒரு பிரிவை உண்டாக்கும், அது போன்ற ஒரு நிகழ்ச்சி இருக்கும் பட்சத்தில் அந்த நிகழ்ச்சி நீங்க ஒளிபரப்பு செய்யக்கூடாது, மறு ஒளிபரப்பும் செய்யக்கூடாது. இது எதுக்காகனா இது பொதுமக்களுடைய நலனுக்கானது. அதை ஒளிபரப்பு செய்தா 2 மாதத்துக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க, 2 மாதத்துக்குள்ள அடிதடி நடக்கும், 2 இனத்துக்குள்ள பிரச்சனை ஏற்படும், 2 மொழி பேசுபவர்களுடைய இடையே பிரச்சனை ஏற்படும். எனவே பொதுமக்களுடைய நன்மைக்காக அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்வதை தடை செய்ய முடியும். செக்ஷன் 18 என்ன சொல்றாங்க? காக்னிசன்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்றாங்க. No court shall take cognizance of any offense punishable under this act except upon a complaint in writing made. அப்பதான் அதை டேக்கிங் காக்னிசன்ஸ் கோர்ட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. செக்ஷன் 19 சொல்றாங்க பொது நலனுக்காக சில நிகழ்ச்சிகளை தடை செய்யலாம். Power to prohibit transmissions of certain programs in public interest. Where any authorized officer thinks it necessary or expedient so to do in the public interest, he may by order prohibit any cable operator from transmitting or retransmitting any program or channel if it is not in conformity with the prescribed program code referred to in section 5 and the advertisement code referred to in section 6 is likely to promote on grounds of religion, race, language, caste or community or any other ground whatsoever disharmony of feelings of enmity, hatred or ill will between different religious races, different religious, racial, linguistic or regional groups or castes or communities or which is likely to disturb the public tranquility. இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு பண்றீங்க அல்லது மறு ஒளிபரப்பு செய்தால் அதனால் ஒரு மத ரீதியான பிரச்சனை, இன ரீதியான பிரச்சனை, மொழி ரீதியான பிரச்சனை, ஒரு 2 குரூப்புக்கான பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில், அதற்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அந்த இஷ்யூங் அத்தாரிட்டி என்ன பண்ணலாம்? அதை ப்ராஹிபிட் பண்ணலாம். அண்டர் செக்ஷன் 19. அண்டர் செக்ஷன் 20 power to prohibit operation of cable television network in public interest. கேபிள் தொலைக்காட்சி இணைப்பு இயக்கப்படுவதை பொது நலனுக்காக தடை செய்யும் அதிகாரம். செக்ஷன் 19 சொல்லிட்டாங்க. 20 என்ன சொல்றாங்க? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க, இது அவசியமானது, நியாயமானது, அவசரத்தன்மையானது அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் சில கேபிள் தொலைக்காட்சி இயக்கப்படுவதை கெசட் மூலமாக அதை தடை செய்யலாம். அரசு இதழில் வெளியிட்டு இந்தந்த டிவியினுடைய சேனல் நாங்க தடை பண்றோம். எதுக்குன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக், இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்டுக்காக நாங்க தடை செய்கிறோம். அண்டர் செக்ஷன் 20 சப்செக்ஷன் 2 சொல்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். சப்செக்ஷன் 2 கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 சொல்றாங்க மத்திய அரசாங்கம் இந்திய இறையாண்மை அல்லது ஒற்றுமை. Where the central government thinks it necessary or expedient so to do in the interest of the sovereignty or integrity of India. Sovereignty என்ன சார்? யாரா சொல்ல முடியுங்களா? இந்த கேள்வி இன்டர்வியூல திரும்ப கேட்டிருக்காங்க. இறையாண்மை என்று சொல்வார்கள் தமிழில். இறையாண்மைனா என்ன? லா காலேஜ்ல ஆரம்பத்துல படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இறையாண்மைனா என்னன்னு கேட்டீங்கன்னா தெளிவா சொல்லுவாங்க. இறையாண்மைனா சாமி கும்பிடுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதனுடைய அர்த்தமே வேற. சாவரனிட்டினா என்ன? யாரா சொல்ல முடியுங்களா? செல்ஃப் கவர்னன்ஸ். ஓகே, அடுத்தது what is the meaning for that? Sovereignty means supreme சொல்றாங்க, supreme power சொல்றாங்க, supremacy சொல்றாங்க, பார்லிமெண்ட் சுப்ரீமேசி நம்மளது டிஃபன். ஓகே, நான் சொல்லிடுறேன் சார். Sovereignty means no one to control our country
from external as well as internal. நம்முடைய தேசத்தை வெளியிலிருந்து யாரும் ஆட்சி செய்ய முடியாது, அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது, நம்ம நாட்டின் மீது யாரும் அதிகாரத்தை செலுத்த முடியாது. அதை போலவே உள்ளிருந்து உள்நாட்டிலிருந்து யாரும் அதிகாரத்தை செலுத்த முடியாது. ஒரு அமெரிக்கா நம்ம நாட்டை வந்து இயக்கி வைக்க முடியாது. அதை போலவே உள்நாட்டில் இருக்கக்கூடிய யுத்த குழுக்கள் இருக்கிறாங்க, அசாமில் இருக்கக்கூடிய உல்ஃபா தீவிரவாதிகள் இருக்கிறாங்க, ஆந்திராவில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. இந்த தீவிரவாதிகள் மூலமாக நம்ம நாட்டை யாரும் இயக்க முடியாது. வெளியிலிருந்தோ அல்லது உள்ளிருந்தோ நம்ம நாட்டை வந்து யாரும் இயக்க முடியாது. தனித்துவம் வாய்ந்தது நம்ம நாடு, தனித்தன்மை வாய்ந்தது நம்ம நாடு. அப்போ யார் தான் இந்த நாட்டை இயக்க முடியும்? மக்கள் தான், குடிமக்கள் தான் இயக்க முடியும். அதனாலதான் குடியாட்சி தத்துவம், அதுக்காக தான் டெமோக்ரஸி வருது. டெமோக்ரஸி மீன்ஸ் ஒன் மேன் ஒன் ஓட். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மூலமாகத்தான் இந்த நாட்டை ஆட்சி செய்ய முடியுமே தவிர வெளியிலிருந்து அந்நிய சக்திகள் நம்ம நாட்டை இயக்க முடியாது. உள்ளே இருக்கக்கூடிய உள்நாட்டு சக்திகள் நம்ம நாட்டை வந்து இயக்க முடியாது. எக்ஸ்டர்னலி அண்ட் இன்டர்னலி, எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல், எந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம நாட்டை வந்து இயக்க முடியாது. நோ ஒன் டு கண்ட்ரோல் ஓவர் அவர் கண்ட்ரி எக்ஸ்டர்னலி as well as internally. இதுதான் சார் சாவர்னிட்டியுடைய உண்மையான அர்த்தம். செல்ஃப் கவர்னன்ஸ் சொல்லியிருக்காரு ஒரு சார். நம்ம நாமே ஆட்சிப்படுத்திக் கொள்ளவேதான் குடியாட்சி தத்துவம். ரைட். ஒரு மத்திய அரசாங்கம் அண்டர் செக்ஷன் 20 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா சப்செக்ஷன் 1ல அண்டர் செக்ஷன் 20 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 1 இந்திய இறையாண்மை அல்லது ஒற்றுமை, sovereignty or integrity of India or security of India, friendly relations of India with foreign state, public order, decency, morality. இந்தியாவுடைய இறையாண்மைக்கோ அல்லது இந்தியாவுடைய ஒற்றுமைக்கு எதிராக ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு டிவியில ஒளிபரப்புறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? தடை பண்ணலாம். பொதுமக்களுடைய நன்மைக்காக அதை தடை செய்யலாம். இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் செய்கின்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒளிபரப்புறாங்க ஒரு டிவில சொன்னா தடை செய்யலாம். நம்முடைய தேசம் மற்ற அயல் நாடுகளோடு ஒரு நல்ல ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி வச்சிருக்கிறாங்க, நல்ல உறவு வைத்திருக்கிறாங்க. அந்த உறவுக்கு எதிராக நீங்க ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒளிபரப்பு பண்றீங்கன்னா அதை வந்து தடை செய்யலாம். பப்ளிக் ஆர்டர், பொது ஒழுங்கு அமைதி, டீசன்சி தகைமை, மொராலிட்டி ஒழுக்க பண்பு, இவைகளுக்கு எதிராக ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்புறாங்கன்னா என்ன பண்ணலாம்? தடை செய்யலாம். சினிமாட்டோகிராஃப் ஆக்ட், அதுல அண்டர் செக்ஷன் 5A என்ன பண்றாங்க? பிலிம் சர்டிபிகேஷன் கொடுக்கறாங்க. சில நேரங்கள்ல சில சினிமா தியேட்டர்ல வந்து ஒரு தவறான படங்களை ஒளிபரப்புறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சீஸ் பண்றாங்களா இல்லைங்களா? அதனுடைய அர்த்தம் என்ன? டீசன்சி, பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, இது மூன்றையும் வயலேட் பண்றாங்கன்னு அர்த்தம். அதே விஷயத்தான் இங்கேயும் சொல்றாங்க. இதில் அக்கறை கொண்டு அவசியமானது என்று சொல்லி அவசரத்தன்மை வாய்ந்தது என்று சொல்லி கருதுகின்ற பொழுது மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க? ஒரு சேனலுக்கு அந்த நிகழ்ச்சி, அந்த சேனல் மூலமாக ஒளிபரப்பக்கூடிய அந்த நிகழ்ச்சியை அல்லது மறு ஒளிபரப்பை என்ன பண்ணுவாங்கன்னா தடை செய்வார்கள். It may by order regulate or prohibit the transmission or retransmission of any channel or program. Under section 20 subsection 3ல சொல்றாங்க அந்த சேனல், அந்த அலைவரிசை, அவற்றின் நிகழ்ச்சி under section 5 or 6 படி அனுமதி இல்லாத பட்சத்தில், ஒத்து போகாத பட்சத்தில் மத்திய அரசாங்கம் கருதுகின்ற பொழுது அந்த சேனலை தடை செய்யலாம். செக்ஷன் 19 தடை, செக்ஷன் 20 தடை, செக்ஷன் 21 அப்ளிகேஷன் ஆஃப் அதர் லாஸ் நாட் பார்டு, மற்ற சட்டங்கள் பொருந்துவதற்கு தடை இல்லை. அப்ப மற்ற ஆக்ட் வந்து இதுக்கு பொருந்தும். என்னென்ன ஆக்ட் பொருந்தும்? ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940, Pharmacy Act 1948, Emblems and Names Prevention of Improper Use Act 1950, மருந்து கட்டுப்பாடு சட்டம்
Drugs Control Act 1950, Cinematograph Act 1952, Drugs and Magic Remedies Objectionable Advertisement Act 1954, Food Adulteration Act 1954, Price Schemes Act 1955, பதிப்புரிமை சட்டம் 1957, Commercial Act 1958, Representation of Women Prohibition Act 1986, Consumer Protection Act 1986. இந்த சட்டங்கள் எல்லாமே இவற்றுக்கும் பொருந்தும். Under section 20, rule making power, sir. இந்த rule making power-ஐ பொறுத்தவரை rule making power in the hands of central government. Under section 23, repeal and saving. இத படிக்கின்ற பொழுதே தமிழ்நாடு ஆக்ட் இருக்கு பாருங்க. தமிழ்நாடு ஆக்ட் ஏற்கனவே எடுத்தாச்சு, கிளாஸ் நடத்தியாச்சு. தமிழ்நாடு ஆக்ட்ல பாத்தீங்கன்னா 26 சட்ட பிரிவுகள் இருக்கிறது தமிழ்நாடு ஆக்ட்ல. இந்த சென்ட்ரல் ஆக்ட்ல 23 சட்ட பிரிவுகள் இருக்கிறது. இந்த 2 ஆக்ட் நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் சார் இதுல விஷயம். இதுல இந்த ஆக்ட்ல வந்து ஏபிபி எக்ஸாம்க்கு திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகளை சொல்றேன், குறிச்சிங்க. நோட் இட் டவுன் ப்ளீஸ். ஏபிபி எக்ஸாம் 2012ல கேட்டிருக்காங்க. What are the powers of the central government as to confiscation of equipment under the Cable Television Network Regulation Act 1995? கம்பி வழி தொலைக்காட்சி ஒழுங்குமுறை சட்டம் 1995 படி அந்த உபகரணங்களை பறிமுதல் செய்வது குறித்த மத்திய அரசின் அதிகாரங்கள் என்ன? 2012ல இதை கேள்வி கேட்டிருக்காங்க. 2013 தொடர்ந்து கேட்டிருக்காங்க. அடுத்த வருஷம் நடந்த ஏபிபி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அப்ப செக்ஷன் 11 சீஸ் பண்றாங்க, செக்ஷன் 12 கான்ஃபிஸ்கேட் பண்றாங்க, செக்ஷன் 13 மற்ற சட்டங்கள்ல உள்ள தண்டனைகள் பொருந்துமானா பொருந்துன்னு சொல்றாங்க, செக்ஷன் 14 10 days நோட்டீஸ் கொடுக்கணும், செக்ஷன் 15 அப்பீல். சாதாரணமா இதெல்லாம் அப்படியே மனசுல பதியணும் சார், மறக்கவே முடியாது. செக்ஷன் 11 12 13 14 15 இததான் 2012 2013 அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க தொடர்ந்து ஏபிபி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின். செக்ஷன் 11 செக்ஷன் 12 செக்ஷன் 13 செக்ஷன் 14 செக்ஷன் 15 கான்ஃபிஸ்கேஷன் பத்தி கேக்குறாங்க, சீஸ் பத்தி கேக்குறாங்க, அப்பீல் பத்தி கேக்குறாங்க, அதர் ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதான்னு கேட்டிருக்காங்க. ஆத்தரைஸ்ட் ஆபீசர்னா யார்? அண்டர் செக்ஷன் 2A சொல்லப்பட்டிருக்குங்க. கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க்னா என்ன? அண்டர் செக்ஷன் 2C. இதெல்லாம் டிஃபைனிங் செக்ஷன்ல கேள்வி. ஆத்தரைஸ்ட் ஆபீசர்னா அண்டர் செக்ஷன் 2A, கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க்னா அண்டர் செக்ஷன் 2C, ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டினா அண்டர் செக்ஷன் 2H. இதை தனியாக கேட்டிருக்காங்க. அண்டர் செக்ஷன் 2A ஆத்தரைஸ்ட் ஆபீசர், அண்டர் செக்ஷன் 2C கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க், அண்டர் செக்ஷன் 2H ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டி. அடுத்தது அண்டர் செக்ஷன் 2AA கேபிள் ஆபரேட்டர், அண்டர் செக்ஷன் 2B கேபிள் சர்வீஸ், அண்டர் செக்ஷன் 2G கேபிள் ப்ரோக்ராம்னா என்ன? அண்டர் செக்ஷன் 2G. அடுத்தது செக்ஷன் 3 4 4A 5 6 7 8 9 and 10 கேபிள் டெலிவிஷனை பற்றி சொல்றாங்க. பதிவு இல்லாம நீங்க வந்து லைசன்ஸ் இல்லாம கேபிள் டிவி நீங்க நடத்த முடியாது, செக்ஷன் 3ல சொல்றாங்க. செக்ஷன் 4ல பதிவு பண்றதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, செக்ஷன் 4A டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ப்ரோக்ராம் த்ரூ அட்ரஸபிள் சிஸ்டம் அதை பற்றி சொல்றாங்க. செக்ஷன் 5ல வந்து ப்ரோக்ராம் கோடு, செக்ஷன் 6ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கோடு, செக்ஷன் 7 வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர், செக்ஷன் 8 கம்பல்சரி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் தூர்தர்ஷன் சேனல், செக்ஷன் 9 யூஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் இன் கேபிள் டெலிவிஷன். எக்யூப்மெண்ட் வாங்குறீங்கன்னா அதிகபட்சம் 3 வருஷம் வரையும் தான் செல்லும். அதுக்கு மேல என்ன பண்ண, அந்த எக்யூப்மெண்ட் தூக்கி போட்டு புது எக்யூப்மெண்ட் வாங்கணும். இதுதான் செக்ஷன் 9. செக்ஷன் 10 கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க் நாட் டு இன்டர்ஃபியர் வித் எனி டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம். அவ்வளவுதான் சார். ரொம்ப சிம்பிளான ஆக்ட்.
செக்ஷன் 16, 17, 18 என்ன எதை பற்றி சொல்கிறது? 16 பனிஷ்மெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் பண்றாரா 2 வருஷம் 1000 ரூபாய் ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். சப்சிக்வெண்டா தொடர்ந்து பண்றாருங்களா 5 வருஷம் வரலையும் தண்டனை, 5 ஆண்டு காலம் வரை தண்டனை பிளஸ் ஃபைன் 5000 ரூபாய். For every subsequent offense with imprisonment for a term which may extend to 5 years and with fine which may extend to 5,000 rupees. Section 17, companies, offenses by companies. Section 18, cognizance of offense. இந்த ஆக்ட்ல அவ்வளவுதான் சார்.